அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, மறுமை வெற்றிக்கு நாங்கள் அழைக்கிறோம் என்பது எனக்கு தரப்பட்ட தலைப்பு. அதாவது நபிமார்களும் திருமறை குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதன்பால் அழைத்தார்களோ, அவர்கள் என்ன சொன்னார்களோ அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் என்பதைத்தான் இப்படி ஒரு தலைப்பாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. ஏன் இப்படி ஒரு தலைப்பு தேர்வு என்று சொன்னால், இன்றைய முஸ்லிம் சமுதாயத்தில் பெரும்பாலானவர்கள் அவர்களாக பல விஷயத்தை வெற்றி என்று நினைத்துக் கொண்டு செய்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அதில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது. அதை ஒவ்வொன்றாக பட்டியல் போடுவதை விட எதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்களோ அதுதான் வெற்றி என்பதை நாம் சுருக்கமாக புரிந்து கொண்டால் மற்ற விஷயங்களை நாம் அலச வேண்டிய அவசியமில்லை. நபிகள் பெருமானார் செய்தார்களா அல்லது சஹாபா பெருமக்கள் செய்ய நபிகள் பெருமானார் அதை ஒத்துக்கொண்டிருக்கிறார்களா, நபிகள் பெருமானார் சொன்னார்களா? அதாவது ஒன்று, நபிகள் பெருமானார் சொல்லி இருக்க வேண்டும், இல்லை என்றால் அவர்கள் செய்திருக்க வேண்டும், அல்லது சஹாபா பெருமக்கள் நபிகள் முன்னால் செய்து அதை நபிகளார் ஒத்துக்கொண்டிருக்க வேண்டும். இந்த மூன்றில் எதை செய்துவிட்டாலும் ஒருவர் வெற்றி அடைந்து விடலாம். இந்த மூன்றில் ஒன்றாக இல்லை என்று சொன்னால் அது நிச்சயமாக படு தோல்வியாகத்தான் இருக்கும். இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். இதைத்தான் ஒரு முஸ்லிம் நம்ப வேண்டும். இன்றைய முஸ்லிம் சமுதாயத்தில் அப்படி நடந்து கொண்டிருக்கிறார்களா அப்படின்னு நீங்க பாருங்க. நம்முடைய இந்த மீட்டிங்கிலே நபி வழியை எடுத்து சொல்கிறோம். எதையெல்லாம் எதிர்க்க வேண்டுமோ அதுவெல்லாம் இன்றைக்கு சமுதாயத்தில் எதிர்க்கப்படவில்லை. வட்டி வாங்கக்கூடிய மூசா இருப்பார், வரதட்சணை என்ற மட்டமான தவறை செய்யக்கூடிய பெரிய பெரிய அஜர்த்தர்களும் ஆலிம்களும் முத்தவல்லிகளும் இருப்பார்கள். நபி வழிக்கும் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாத, இஸ்லாத்திற்கும் அவர்களுக்கும் எந்த அடையாளம் சம்பந்தம் இல்லாதவர்களாம் இருப்பார்கள். அதை எதிர்ப்பதற்கு துப்பில்லை. நாம் நபி வழியை சொல்கிறோம். வேற என்ன சொல்றோம்? ஏதாவது கூத்தாடுகிறோமா, கோமாளி ஆட்டம் போடுகிறோமா, பாட்டாடிக்கொண்டு திரிகிறோமா, யானையை கொடியேற்றிக் கொண்டு அலைகிறோமா? நபி வழியை கடைப்பிடி என்கிறோம். நாங்கள் சொல்வதற்கு ஆதாரம் இருக்கிறது என்று நாங்கள் பேசுகிறோம். ஆதாரத்தை தாருங்கள் என்று சவால் விடலாம். நீங்கள் உண்மையிலேயே உங்களுக்கு தைரியம் என்றால் எதிர்க்கக்கூடாது. என்ன செய்யணும்? எங்களை பேச விட்டு மறுமேடை போட்டு எங்களுக்கு பதில் தரணும். அப்பதான் நீ தைரியசாலி. நான் நீங்க மேடை போடு, நாங்க தடுக்கலையே, போடு மேடை போடு, எவ்வளவு வேணுமாலும் பேசு. அடுத்த நாள் நாங்க மேடை போடுறோம், ரெண்டு பேரும் பேசுவோம். யார் சான்றுகளோடு விஷயத்தை எடுத்து வைக்கிறார்கள், அவர்களாக கற்பனையாக சொல்கிறார்களா, அடித்து விட்டு செல்கிறார்களா, வாயில் வந்ததை உணர்வது யார் என்பதை மக்கள் பார்க்கட்டும். குர்ஆனில் இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள், குர்ஆனில் இல்லை என்று சொன்னால் சட்டையை பிடிச்சு கேளு. குர்ஆனில் இருந்தால் ஒத்துக்க, அது போதும். நபி வழியில் இருந்தால் ஒத்துக்கொள்ளுங்கள், அது போதுமானது. இல்லைன்னா எங்கடா இருக்கு அப்படின்னு கேளுங்க. அதுல நாங்க மரியாதை எதிர்பார்க்க மாட்டோம். நபி வழி இல்லாத ஒன்றை ஒருவர் சொன்னா அவனை நீங்க மதிக்க வேண்டாம். இதான் என்னோட அடிப்படை. ஒவ்வொரு முஸ்லீம் இப்படித்தான் நினைக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன போதனை மக்களிடத்தில் வைத்தார்? எதை சொல்றதுக்கு இந்த உலகத்துக்கு வந்தாரு நபிகள் நாயகம்? நீ ஷாஃபி இமாம் சொல்ல கேட்டுட்டு திரிவ, ஹனபி இமாம் சொல்ல கேட்டுட்டு திரிவ, உன் இஷ்டப்படி மௌலிது பாட்டு ஓதுவ, நீனாக பாத்தியா உண்டாக்கி இருப்ப, நீனா யானையில, இந்த யானையில கொடி எடுக்கிறது நீ சொல்லக்கூடிய மதுஹபில் இருக்கா? ஷாஃபி மதுஹபில் இருக்கா? ஹனபி மதுஹப்? நீ எதை சரி காண்கிறீர்களோ அதில் கூட இல்லாத ஒரு பிராட் அது. நீங்கள் சொல்லக்கூடிய கொள்கையில் கூட இல்லாத யானையில எடுக்கிறது, யானையில கொடி எடுக்கிறது, என்ன அவுலியாவுடைய பரக்கத்தோடு அந்த யானை போலாமா?
கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஒரு சாதாரண ஈமான் உள்ளவன் இத போய் நம்புவானா? இதுல போய் நம்பிக்கை வைப்பானா? யானை ஒரு மிருகம், வேற என்ன? எத்தனையோ மிருகம் இருக்கிற மாதிரி யானை ஒரு மிருகம். அவுலியா பரக்கத்தில் அவுலியா கட்டுப்பட்டு போதும் தெரியல, சிங்கத்துல கொண்டு வைப்பானா கேட்க. அப்துல் காதர் ஜீலானி அவர்களுடைய பரக்கத்தால் சிங்கத்தில் வருகிறோம். புரியல கொடையேடு குளறி தெரியும். யானை பெரிய பிராணியா இருந்தால் கட்டுப்படுது, பேசாம அமைதியா வருது. சரி, அவுலியா பறக்கத்தான எத்தனை தர்காவில மதம் முடிச்சு பிச்சு புடுங்கி எடுத்தது தர்காக்குள்ள இடிக்குது. கேரளாவில் தர்காக்குள்ள இன்னொரு யானையை பிடிச்சி உள்ள திணிச்சுக்கிட்டு இருக்கு, கேசட் இருக்கு. அப்ப எங்கடா ஒரு அவுலியா? யோசிச்சுப்பாரு. அதாவது பட்டும் திருந்தாத ஜென்மங்கள், யோசிச்சு பாருங்க. அதாவது தாக்கிய சுனாமியும் தடுக்காத அவுலியாக்கள் சொல்லி நாங்க ஒரு மேடை மேலே சில இடங்களில் பேசணும். எங்க எல்லாம் சுனாமி தாக்குச்சுல, குறிப்பாக நாகூர் தர்கா, நாகூர்ல தாக்குச்சு. சாலை பாஷா என்ன செஞ்சார் அப்போ நம்ம கேள்வி கேட்டோம். இந்த சுனாமியை பார்த்து என்ன செய்யணும்? இறைவனுக்கு ஏதோ ஒரு கோபம், மக்கள் சரியில்லை, உண்மையிலேயே அவுலியாக்கு ஒரு சக்தி இருந்தா அந்த சுனாமியை தடுத்திருக்கணும் அப்படின்னு நம்ம பேசணும். என்ன சொன்னா தெரியுமா? என்ன சுனாமி வந்தாலும் நாகூர் தர்கா கிட்ட வரல அப்படின்னு சொன்னான். பட்டும் திருந்தாதவர்கள். சோதனைகள் வந்தாலும் அவர்கள் சோதனை வந்த பொழுது அவர்கள் திரிந்திருக்க வேண்டும், பணிந்திருக்க வேண்டும். பட்டாலும் திருந்த மாட்டேங்கிறானே. யோசிச்சு பாரு. இந்த யானை இந்த யானை விஷயத்தை சொல்லிக்கிறேன். இந்த ஊர்ல நிறைய இருக்காமா, யானையில கொடி தூக்கிட்டு போவாங்களாமா. இது எங்க உள்ள கொடி? லோக்கல் அவுலியா கொடிகளா இருக்கலாம். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி. பொட்டல் இந்த ஏரியாவில் பெருசு, நாகூர்ல ரதரதமா இழுக்கான். யானைய அந்த யானை தர்கா விசேஷத்துக்கு முந்தி ஒரு நாளைக்கு வீடு தெருத்தர ரவுண்ட் அடிக்கும். அந்த ஏரியாவில் உண்டா? சும்மா பிச்சை எடுக்க வருமா? வரும் பிச்சை எடுக்க. வரும்பொழுது நம்ம பொம்பளைகளை பார்க்கணும், தாய்மார்களை. சரி, அவங்க அரிய விவரம் இல்லாம செய்யறாங்க. இருக்க கொஞ்சமா இஸ்லாம் இருக்கக்கூடிய அஜர்த்மாரு ஆலிம் சாமர் யாராவது சொல்றாங்களா? யானை துதிக்கையில தண்ணியை ஊத்தி அடிப்பாங்களா? நடக்க இல்லையா? இது என்ன நினைக்கான்? பரக்கத்துன்னு நினைக்கலாம். அட யானை பிளிச்சு அடிக்கு, தண்ணியை உள்ள ஊத்துறான். அடிச்சோட குழந்தை கையில வச்சு இந்த புள்ள முகத்தை அடிங்க. அட பாவிகளா, ஒரு எப்படி நீ முஸ்லீம்னு சொல்ற? அட இஸ்லாத்துல எங்கனையாச்சும் இந்த மாதிரி எந்த ஓரத்திலையாவது அட யானை வேண்டாம் ரசூலுல்லாஹ் ஒட்டகத்துல அப்படி செஞ்சாங்கன்னு சொல்லி தொலை. ஒட்டகத்துக்கு மேல யானை போயிடலாம். செஞ்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது துதிக்கையில தண்ணியை ஊத்தி அடிக்கிறது என்னது? அது மூக்குச்செடி, வேற என்னது? யானை மூக்குச்செடி மேல படுறது பறக்கத்து நினைப்பானா? இவன் ஒரு முஸ்லீம் ஒத்துக்கிடுவீங்களா? இதை இஸ்லாம் சொல்லுமா? ஒரு ஆடு குர்பானிக்கு ஆடு வாங்குற, அது சடக்கு மூக்குச்செடி அடிக்க என்ன செய்யற? பறக்கத்து நினைக்கிற. அதை நினைக்கிறதே தப்பு. குர்பானிக்கு தானே வாங்கியிருக்கோம். சரி, குர்பானி ஆடு பறக்கத்து நினைக்கியா? அதே கிடையாதுங்கிற போது யானைக்கு என்ன பறக்கத்து? மிருகத்துக்கு என்ன பறக்கத்து? அடே, மனிதனை விட மற்ற ரகமானது மிருகம். நம்ம சக்தி கூட அது சமாச்சாரம். அறிவுல கம்மிதான மிருகம். அல்லாஹ் சொன்னா குர்ஆன்ல, இந்த மாதிரி உள்ளவர்கள் ஆடு மாடுகளை போன்றவர்கள். உலாய்க்கு கல் அன்ஆம், ஆடு மாடுகளை போன்றவர்கள். பல்ஹும் அல்ல, அதை விட மட்டமானவர்கள். மனுஷன் சொல்றேன், அவர்களுக்கு ஐயறிவு கொடுத்திருக்கான்ல, அதனால அது மட்டமா இருக்கு. ஆறறிவு கொடுத்து உனக்கு புத்தி இல்லாட்ட நீ யாரு? நீ மனுஷனா இருக்க வேண்டாம், சிந்திக்க வேண்டாம், யோசிச்சு பார்க்க வேண்டாம். இப்படிதான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள் மத்தியில போதிச்சார். என்ன போதிச்சாங்க? என்ன மெயின்? என்ன ரசூலுல்லாஹ் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட மெயின் ஆக்ட் என்ன விஷயத்திற்காக அனுப்பப்பட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? யோசிச்சு பாரு. இத தர்க்க ரீதியாக, அறிவு ரீதியாக, குர்ஆன் ரீதியாக, நபி வழி ரீதியாக நம்ம பேசுவோம். யோசிச்சு பாரு, சிந்திச்சு பாரு. இந்த அஜத்மார்கள் எங்கேயா நம்ம கேள்வி கேட்கும்ல? எங்கனையாச்சும் மறுத்து குர்ஆன் ஆதாரம் காட்டியிருக்காங்களா? எங்கனையா மறுத்து ஹதீஸ்ல ஆதாரம் காட்டியிருக்காங்களா? குர்ஆனில் இருப்பதை நீங்கள் கேட்டால் ஆதாரம் கரெக்டா காட்டுவாங்க. அதை சில சாம்பிளா சொல்லிட்டு அடுத்த விஷயத்துக்கு வர்றேன். உங்க அஜத்தை போய் கேளுங்க, எந்த அஜத்தா இருந்தாலும் சரி. நீங்கள் யாரை பெரிய அஜத்துன்னு நினைக்கிறீங்களோ, நீ யாரை மார்க்க மேதை நீங்க நினைக்கிறீங்களோ, அந்த அஜத்தை போங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் அஜத்துங்க. வலைக்கும் சலாம். தொழுவுறது கடமையான கேளுங்க. சில லாஜிக்காக தர்க்க ரீதியாக சில கேள்வி உங்களுக்கு சொல்லி தரணும். அந்த அஜத்தை போங்க. தொழுவுறது கடமையான கேளுங்க. ஆமா கடமை பாரு. அதுக்கு என்ன அஜத்து ஆதாரம் கேளுங்க. சாதாரணமா அதுக்கு என்ன அஜத்து ஆதாரம்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் பாரு. அஜத் என்ன அஜத் சொல்றான்? இன்ன ஸலாத்த கானத்தல் முஃமினீன கிதாபம் மௌகூதா. தொழுகை குறிப்பிட்ட நேரத்தில் தொழ வேண்டும் என்பது ஒவ்வொரு முஃமின் மீது கடமை. இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்.
தொழுகை கடமையான கேட்டவன அஜத் எந்த அர்த்தம் எதை சொல்லுவாரு? குர்ஆன்ல இருந்து ஆதாரம் சொல்லிடுவார். நோன்பு கடமை அஜத்துன்னு கேளுங்க. இதெல்லாம் லாஜிக்காக தர்க்க ரீதியான கேள்வி. குர்ஆன் வசனத்தில் அவரையே ஆதாரம் எடுத்து வைக்க கொண்டு வர்றதுக்காக நான் உங்களுக்கு சொல்றேன். நோன்பு கடமையான கேளுங்க. கடமை பரஜத். அதுக்கு என்ன அஜத் ஆதாரம்? குத்திபா அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திபா அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். கடந்த கால மக்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டது போல உங்கள் மீதும் கடமைன்னு அல்லாஹ் சொல்றான். குர்ஆன்ல காட்டிடுவார். தொழுகைக்கு காட்டிடுவாரு, நோம்பு காட்டுவாரு, ஹஜ்ஜுக்கு காட்டுவாரு, ஜகாத்துக்கு காட்டுவாரு. கேட்டு முடிச்சாச்சா? முடிச்சபடி என்ன செய்யுங்க? அஜர்த்து யானையில கொடி எடுக்கலாமா? எடுக்கலாம். அதுக்கு என்ன ஆதாரம்? இது முன்னோர்கள் ஆதாரங்கள். ஏண்டா ஆதாரம் இல்லைன்னு அவங்களுக்கு? இது நம்ம மதுகப்படி அந்த காலத்துல இருந்து வருதுமா. தொழுகை அந்த காலத்துல இருந்து சொல்ல மாட்டாங்க. தொழுகை கடமையான கேட்கும்போது எந்த அஜர்த்தாது அது காலகாலமா அப்படியே சொன்னாங்க. அதை கரெக்டா சொல்றான் பாருங்க. இருக்குல்ல, தொழுகையை கேட்டவன குர்ஆன்ல இருக்குன்னு காட்டுற, நோம்பு கேட்டவன குர்ஆன்ல இருக்குன்னு காட்டுற, யானை கொடி கேட்ட ஏன் காட்ட முடியல? இல்ல ஒத்துட்டு போயேன். இதுல உனக்கு மறுபேச்சு. தொழுகைக்காக குர்ஆன்ல காட்ட முடியல உனக்கு? அதை மாற்ற மாட்டீங்கள? ஷாபிமான் சொன்னா சொல்றான். ஏன் தொழுகை கடமை? நம்ம ஷாபிமான் இப்படித்தான் சொன்னாரு, நம்ம ஹனபிமான் இப்படித்தான் சொன்னாரு, முஹித்தீன் அபூஜஹல் இப்படித்தான் கிழிச்சாரு அப்படியே சொல்றான். இன்னொன்னு நினைச்சுக்கணும், என்ன முஹிதீன் இப்படி கிழிச்சாரு வச்சாரு சொல்ல நினைக்க கூடாது. இவன் பெருசா நினைச்சிட்டு இருக்கான். அவர் சொல்றேன். நான் கேட்கிறேன், முஹிதீனுக்கு பெரிய சக்தி இருக்குங்கிற. அவர் ஆச்சு நானாச்சு, உனக்கு என்ன வந்துச்சு? உங்களுக்கு என்ன வந்துச்சுனாங்க? அவரால் எதுவும் செய்ய முடியாதுங்கிற தைரியம் எனக்கு. என்னுடைய ஆணவத்தில் பேசுறேன்னா படைச்ச ரப்புல் ஆலமீன் சொல்றாங்கிற தைரியத்தில் பேச. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் இஸ்லாமிய அழைப்பு பணி. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் ஏராளமான பணிகளில் மிக முக்கியமான பணி பிற மத மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துச் சொல்வதாகும். இஸ்லாம் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறதா, பெண்ணடிமைத்தனத்தை ஆதரிக்கிறதா, பலதார மனத்தை ஆதரிப்பது ஏன் என்பன போன்ற எண்ணற்ற சந்தேகங்களுக்கு விடையாக இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் எனும் நேரடி கேள்வி பதில் நிகழ்ச்சிகள், இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் பற்றிய தவறான எண்ணங்களை களையும் இந்நிகழ்ச்சி தமிழகமெங்கும் நூற்றுக்கணக்கில் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்நிகழ்ச்சி பிற மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் நடந்து வருகின்றன. இது போன்ற நிகழ்ச்சியின் மூலம் ஏராளமானோர் இஸ்லாத்தை தழுவி வருகின்றனர். இது மட்டுமல்லாது இஸ்லாத்தை அறிந்து கொள்ள விரும்பும் பிற மத மக்கள் ஒரு அஞ்சல் அட்டை அனுப்பினால் போதும், திருக்குர்ஆன் மொழிபெயர்ப்புகள், இஸ்லாமிய நூல்கள் மற்றும் பல ஆடியோ வீடியோ சிடிக்கள் என இலவசமாக அனுப்பி வைக்கப்படுகின்றன. மனிதனுக்கேற்ற மார்க்கம் இஸ்லாம் மட்டுமே என்பதை நிரூபித்திட பிற மத அறிஞர்களுடன் பல்வேறு விவாதங்கள். புதியதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக சேலத்தில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என தனித்தனி பயிற்சி மையங்கள். இஸ்லாத்தை தழுவியதை அதிகாரப்பூர்வமாக்கும் அபிடவிட், கெசட்டில் பெயர் மாற்றம், கத்னா செய்தல் மற்றும் பயிற்சிக்கு தேவையான திருக்குர்ஆன் மொழிபெயர்ப்புகளுடன் கூடிய பாட நூல்கள், உணவு, உடை, தங்கும் இடம், மருத்துவம் என இன்னும் பல அத்தியாவசிய பொருட்களை இப்பயிற்சி மையத்தில் வழங்குவதுடன் பயிற்சி மையத்திற்கு வருவதற்கும் பயிற்சி முடிந்து செல்வதற்கும் போக்குவரத்து செலவுகள் இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாகவே வழங்கப்பட்டு வருகின்றன. எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 78272487 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1. போன் 044252152226. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, அது என்ன செய்ய முடியும்? யாருக்கு சொல்றான்? அல்லாஹ் நபிகள் பெருமானாருக்கு சொல்றான். அதான் இப்ப சொல்ல வந்தேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க? அந்த மக்காவில் இருக்கக்கூடிய காவிர்கள், அதாவது அபூஜஹல் குரூப் அப்படி விளங்கிடுங்க, ரசூலுல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள். அதான் பேராச்சரியம். மக்காவில் இருக்கக்கூடிய அபூஜஹல் குரூப் இருக்க,
ரசூலுல்லாவை ஏற்றுக்கொள்ளவில்லை, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டார்கள். அதை நான் சொல்லிட்டு விஷயத்துக்கு வர்றேன். ரசூலுல்லாவுக்கும் அபூஜஹில் குரூப்புக்கும் ஒரு ஒப்பந்தம் நடக்குது. நம்மளுக்குள்ள நம்ம அடிதடி வேண்டாம், பிரச்சனை வேண்டாம், உங்கள் வழி உங்களுக்கு, எங்கள் வழி எங்களுக்கு என்று சொல்லி ஒரு ஒப்பந்தத்தை எழுதிக்கிறோம். நம்மளுக்குள்ள சண்டை சச்சரவு வேண்டாம்னு சொல்லி ஒரு எழுத்து மூலமா எழுதி முடிவெடுக்காங்க. நபிகள் பெருமானாருக்கு எழுதவும் தெரியாது, எழுதியதை பார்த்து படிக்கவும் தெரியாது நபிகள் பெருமானாருக்கு. ஆனால் எழுத தெரிந்த படிக்க தெரிந்த பெரும் பண்டிதர்கள்லாம் ரசூலுல்லாஹ் சொல்றத கேட்டாங்க. அதான் ரசூலுங்கிறது. இறை தூதரை நம்புறதா என்ன சும்மா இல்ல. நீ எவ்வளவு பெரிய பண்டிதனாக சிந்தனை உள்ளவனாக அறிஞனாக இருந்தாலும் எழுத தெரியாத, எழுதியதை பார்த்து படிக்க தெரியாதவர் என்ன சொல்கிறார் அவர் சொல்ல கேட்டு போன்றான்ல. அவர் என்ன சொல்ல கேட்டு போடா அப்படியே வச்சுட்டாங்க. குர்ஆன்ல நேரடியாக சொல்லல. நீங்கள் அல்லாஹ்வை நேசித்தால் அல்லாஹ் உங்களை நேசிக்க வேண்டுமானால் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை, கட்டளை, வேண்டுகோள்லாம் கிடையாது. எப்படியா இப்படி செஞ்சுக்கிறீங்கப்பா ரசூலுல்லாஹ் அதெல்லாம் கிடையாது. டேய் நீ அல்லாஹ் நம்புறியா, அல்லாஹ் பிரியப்படுறியா, அல்லாஹ் உன்னை பிரியப்படணுமா, உன் பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கணுமா அவர் சொல்ல கேளு. அப்படிதான் வச்சு இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த உத்தரவாதம், இந்த கேரண்டி உலகத்தில் எவருக்கும் கிடையாதுங்கிற. முஹிதீன் கூட்டாள கேட்கிறேன், இந்த உத்தரவாதத்தை காட்டி. என்ன உத்தரவாதம்? நீங்கள் அல்லாஹ்வை நேசித்தால் எந்த முஸ்லிம் எல்லாம் சவால் இது, எந்த அஜர்த் எவ்வளவு பெரிய பண்டித ஆலிமா இருக்கட்டும், முல்லாவா இருக்கட்டும், அல்லாம கூட்டுவா. இந்த உத்தரவாதம் என்ன உத்தரவாதம்? நீங்கள் அல்லாஹ்வை நேசித்தால் அல்லாஹ் உங்களை நேசிக்க வேண்டுமானால் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமானால் மூணு விஷயம். நம்ம அல்லாஹ்வை நேசிச்சிடலாம், அது பெருசு கிடையாது. யார்கிட்ட கேளுங்க, முஸ்லீம்கள் 1000 குரூப் இருக்கு, எல்லாருமே கேளு, நீ அல்லாஹ் நேசிக்கிறேன். ஆமா நான் அல்லாஹ் நேசிக்கிறேன்மா, அது பிரச்சனை இல்ல. அல்லாஹ் உன்னை நேசிக்கணும். நம்ம அல்லாஹ் நேசிச்சிடலாமே, அல்லாஹ் என்ன நேசிக்கிறா தெரியலையே. நீ அல்லாஹ் நேசிக்கிறது பெருசு இல்ல, அல்லாஹ் உன்னை நேசிக்கணுமா, உன்னை நேசிட்டா உன் பாவத்தை மன்னிச்சிடும் அப்படின்னு சொல்லிச்சு. இந்த உத்தரவாதம் நபிகள் பெருமானாரை தவிர வேற யாருக்கும் கிடையாது. முஹிதீன் உண்டா? நான் கேட்கிறேன் சுருக்கமா. முஹிதீன் சொல்லிட்டு அந்த விஷயத்துக்கு நான் வர்றேன். முஹிதீன் அப்துல் காதிர் எதுக்கு நான் முஹிதீன் சொல்றேன் தெரியுமா? என்ன முஹிதீன் தனிப்பட்ட கோபமாலாம் கேட்க கூடாது. ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் அவர் தான். அவரை பிடிச்ச ஒரு அடி அடிச்சு மொத்தம் அவுட். அதுதான் அவரை தூக்குறது, உதாரணத்தை அவரை தூக்குறது. முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி யாரு நான் கேட்கிறேன். ஏதாவது ஈமான் சம்பந்தப்பட்டு ஒரு கேள்விக்கு அவர் வருவாரா? நீங்க சொல்லிக் கொடுக்கல, கபர்ல ஒரு ஆளை கொண்டு அடக்கின பிறகு சில ஊர்களில் தலக்கைன்னு சொல்லிக் கொடுப்பாங்களா? வருவார், 2 முன்கர் நக்கீர் மலக்குகள் வருவார்கள், உன்னுடைய மார்க்கம் இது என்று கேட்பார். எனக்கு முந்தி பேச சொன்னார் மசூத் அலிம் சார். இதை நிறைய ஊர்களில் சொல்லிக் கொடுப்பாங்க. முஹிதீன் என்றால் யார் வருமா நான் கேட்கிறேன். முஹிதீனை பற்றி ஒரு கேள்வி அப்படி உண்டா நான் கேட்கிறேன். நம்ம நல்லா கேட்பானா? நீங்க என்கிட்ட கேட்கிறீங்க முஹிதீனா யாரு கேட்கிறீங்க, தெரியாதப்பா. இப்ப என்ன எனக்கு தெரியாது, என்ன முஸ்லீம் இல்லைன்றீங்களோ? முஹிதீனை பற்றி தெரியாவிட்டால் ஒன்றுமில்லை, முகமது நபியை தெரியாவிட்டால் முஸ்லீம் இல்லை. அதுதான் அடிப்படை விளங்க. முகமது நபி ஒரு தெரியலங்க, முஸ்லீமே இல்லையே. ஒரு முஸ்லிம்னா அல்லாஹ் அடுத்து முகமது நபி தான் தெரிஞ்சாகணும். அல்லாஹை நம்புகிறேன், அவன் தூதரை நம்புகிறேன். அவன் முஹிதீன் மற்ற அவன் யாரா இருக்கட்டும். சாவுல் பாஷா, இப்ராஹிம் ஏர்வாடி, இப்ராஹிம் நபியை தெரியாவிட்டால் முஸ்லீம் இல்லை. ஏர்வாடி இப்ராஹிம் தெரியாட்டா ஒண்ணும் இல்ல, பிரச்சனை கிடையாது. என்ன பத்தி இப்ராஹிம் தெரியுமா? முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானிக்கு நான் யாருன்னு தெரியுமா? தெரியாது. எனக்கு முஹிதீன் தெரியாது. ஆனா முகமது நபி யாருன்னு எனக்கு தெரியும். என்ன யாருன்னு முகமது நபிக்கு தெரியாட்டாலும் முகமது நபி யாருன்னு எனக்கு தெரியும், தெரியணும். இதுதான் அடிப்படைங்கிறது. இந்த உத்தரவாதம், இந்த கேரண்டி நபிகள் பெருமானாரை தவிர அபூபக்கர் சித்திக் கூட கிடையாது. சொல்லுங்க, நீங்கள் அல்லாஹ்வை நேசித்தால் அல்லாஹ் உங்களை நேசிக்க வேண்டுமானால் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமானால் அபூபக்கர் சொல்ல கேளு. கிடையாது. அபூபக்கர் சித்திக்கே இல்லைன்னா அப்புறம் என்ன முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி எம்மாத்திரம், அப்புறம் என்ன ஷாவுல் பாஷா, அப்புறம் லோக்கல் அப்பாவெல்லாம் எங்க இருக்கலன்னு தெரியாம போயிருவாங்களே. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள்கிட்ட இஸ்லாத்தை போதிக்கிறாங்க. போதிக்கும் பொழுதுதான் இந்த ஒப்பந்தம் எழுதின. அதை சொல்ல வந்த ஒப்பந்தம் எழுதுறது யாரு? அலி. அலிக்கு எழுத தெரியும், ரசூலுல்லாஹ்க்கு எழுத தெரியாது. ஃபர்ஸ்ட் எழுதுறாரு, அலி ரலியல்லாஹு எழுதுறாங்க பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அதான் அந்த பத்திரத்தில் அந்த ஒப்பந்த பேப்பர்ல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதினவன எதிர் குரூப் அபூஜஹல் குரூப் நிப்பாட்டு.
ஐனா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பிஸ்மில்லா ஓகே, ரஹ்மான் ரஹீம் எழுதாதேனா. அதாவது உங்களுக்கு அவன் என்ன சொல்றான், அல்லாஹ் அவன் நம்பி இருக்கான். இந்த ரஹ்மான் ரஹீம் முகமது கொண்டு வந்தது அப்படின்னு நினைக்கான். ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வத்தான் ரஹ்மான் சொன்னாங்க, அல்லாஹ்வத்தான் ரஹீம். இது இவர் வாயிலிருந்து வந்தது. எங்களுக்கு அல்லாஹ் தெரியாது. பிஸ்மில்லா ஓகே, ரஹ்மான் ரஹீமை கட் பண்ண. அவன் சும்மா சொல்லல, முகமதே அல்லாஹ் நீங்களும் ஒத்துக்கிட்டீங்க. அவன் லாஜிக்க பாருங்க, தர்க்கத்தை, அந்த நியாயமான தர்க்கத்தை நபிகள் பெருமாள் எப்படி ஒத்துக்கிறாரு பாரு. வரட்டு கௌரவம் கிடையாது, பிடிவாதம் கிடையாது, ரைட். அவனுடைய வாதத்துல நியாயம் இருக்கு. அவன் என்ன சொல்றான், முகமதே நீங்க அல்லாஹ் ஒத்துக்கிட்டீங்க, நாங்களும் அல்லாஹ் ஒத்துக்கிட்டோம். நாங்க ரஹ்மான ஒத்துக்கல, நீங்க ரஹ்மான ஒத்துக்கிட்டீங்க. நம்ம ரெண்டு பேரும் எதை ஒத்துக்கிட்டோமோ அதே எழுது அப்படின்னா கரெக்ட். ரஹ்மான் ரஹீம் அழின்றார் சொல்லலாம். ரஹ்மான் ரஹீம் அழிச்சிரு, ரைட் ஓகே. அல்லாஹ் ஒத்துக்கிட்டானா. அடுத்து அலி எழுதுறாங்க, மின் முஹம்மதின் ரசூலில்லாஹ். இது இறைவனுடைய தூதரிடமிருந்து ஆரம்பிக்கிறார். இறைவனுடைய தூதற்றையும் மக்கள் இருக்கிற தலைவற்றை இருந்து உள்ள ஒப்பந்தம் எழுதுறதுக்காக மின் முஹம்மதின் ரசூலில்லாஹ் நிப்பாட்டிட்டான். ஐயா முகமது ரசூல்லா, முகமது பின் அப்துல்லான்னு போட, அப்துல்லா மகா முகமது தானி இறை தூதருங்கிறீரு. அட நீர் இறை தூதரா இல்லையாங்கிறதா பிரச்சனை அப்படின்ட்டான். லவ் அலிம்னா அன்னக ரசூல்லா லத்தபஅனாக. நீர் இறை தூதர் தான் என்பதை நாங்கள் ஒத்துக்கொண்டிருந்தால் உன்னை பின்பற்றி இருப்போம். பிரச்சனை அதானே, கரெக்டா இல்லையா? அவன் ஒத்துக்கல இல்லங்க, ரசூல்லா ரைட் அப்படின்ட்டாங்க. ரசூல்லான்னு அடிச்சிருந்தா. ரசூல்லா நீ முகமது அப்துல்லான்னு எழுது. அலி அழிக்க மாட்டேன்னாரு. நான் அழிக்க முடியாது, ஏன் நான் ஒத்துக்கிட்டேன்ல அப்படின்னு அலி பேசினாரு. நான் ஒத்துக்கிட்டேன்ல, அப்ப ரசூல்லா வேங்க அழிக்கிறாங்க, அந்த இடத்தை காட்டி அழிக்கிறாங்க. அந்த சம்பவத்தை பார்க்க முடியுது. அவன் சொல்ற பாயிண்ட் பாருங்க, லவ் அலிம்னா அன்னக ரசூல்லா லத்தபஅனாக. முகமதே நீர் தான் இறை தூதர் என்பதை நாங்கள் விளங்கி இருந்தால் உன்னை பின்பற்றி இருப்போம். நீர் இறை தூதரா இல்லையாங்கிறதான் சப்ஜெக்ட். இதுல ஒரு முக்கியமான மெசேஜ் என்ன தெரியுமா? இறை தூதரைத்தான் பின்பற்ற வேண்டும் என்று காவிர்கள் ஒத்துக்கொண்டார்கள். முகம்மது இறை தூதர் இல்லை, அதான் சப்ஜெக்ட். இறை தூதரை பின்பற்ற கூடாதுன்னு அவன் சொல்லல, அல்லாஹ் நம்புறான். அதுக்கடுத்து என்ன, இறை தூதரை பின்பற்றினா தாண்டா வெற்றி. அது யார் நம்புறா? காபிர். இவன் சாபி மாம பின்பற்றா வெற்றி நினைச்சிட்டு இருக்கிறான். ஹனபி மாமு சொல்லிட்டு தெரியுறான். முஹீதீன் சொல்ல கேட்கணுங்கிறான். யானைக்கு பின்னால போறான். யானை லட்சிய போட்டா மிதிக்கிறான். பாருங்க, நாங்கெல்லாம் சின்ன பிள்ளை யானை லட்சிய போட்டா மிதிப்ப முடி நல்ல ஓட அதுவும் மிதிப்பாங்க. சாணியில மிதிச்ச முடி வளருமா? என்ன மனிதன் முடிக்க முடிய சொன்னோம்னா ஈஸியா 20 வயசு 15 வயசு பையன் என்ன செய்யலாம்? வேற அந்த முடிய மட்டும் சொல்லி பாருங்க, எல்லாம் சொன்னா கேட்பான். முடி நல்ல கடுகருன்னு வளரணும்னா யானை லட்சிய மிதி. அந்த தரகா போயிட்டு வந்து இப்போ நான் சமீபத்தில் ஒரு விளம்பரம் பார்த்தேன். வழுக்க தலையில் முடி, வழுக்கையில் முடி அதிசயம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர். பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக் கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1. போன் 0425215226. உண்மை வழுக்கையில் முடி என்ன ஒரு எண்ணெய்க்கு விளம்பரம். இந்த எண்ணெயை வாங்கி தேய்ங்க,
30 நாள்ல கருகரு முடி வந்துடும். தேய்ச்ச உடனேயே உள்ளங்கையை சோப்பு போட்டு கழுவிருங்க, ஏன்னா உள்ளங்கையில முடி வந்துடும். அடப்படுவாய் போயிடும். எவ்வளவு கேனை நாக்கலாம் மத்தியலாம். உள்ளங்கையில எப்படி வளரும்? முடி வளர்ற இடத்துல சொல்றதே பிராடு. பெரிய பெரிய ஆராய்ச்சியெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கான், பெரிய பெரிய விஞ்ஞானியா இருக்கான், அவனே ஒன்னாரம்ப வழுக்கா இருக்கான், அவனை கண்டுபிடிக்க முடியல முடிக்கு. அது சக்தி இல்லை, அந்த அளவுக்கு ஏமாத்துறான். நபிகள் நாயகம் அதை கூட ரசூலுல்லாஹ் சொல்லி தராங்களே, அல்லாஹும் இன்னி அஊதுபிக்க மின் அன் அஜ்ஹல வ இஜ்ஹல அலைய. யா அல்லாஹ், வீட்டை விட்டு வெளியேறும் பொழுது பெருமானார் வேற யார் இந்த மாதிரி துஆவுல எந்த இமாமு எந்த அஜத்தை எந்த செய்தி சொல்லி தந்தாரு? யோசிச்சு பாரு. யா அல்லாஹ், வீட்டை விட்டு வெளியேறும் பொழுது நபிகள் பெருமானார், யா அல்லாஹ், நான் யாரையும் ஏமாற்றி விடாமல், என்னை எவனும் ஏமாற்றி விடாமல், என்னை யாரும் முட்டாளாக்கி விடாமல், நான் பிறரை முட்டாளாக்கி விடாமல் காப்பாற்றியா அல்லாஹ். நான் பிறரை போய் ஏமாத்த கூடாது. ஏமாத்தினா மறுமையில மாட்டிக்குவேன். என்னை எவனை ஏமாத்திட்டா இந்த உலகத்துல மாட்டிக்கிடுவேன், சிக்கலாயிரும், காசு நஷ்டமாயிரும், மார்க்கெட்ல ஏமாத்திடுவான் என்று நபிகள் பெருமானார் சொல்லி தர்றாங்க. இந்த அளவுக்கு மனிதர்களை ஏமாற்றி எதையெல்லாம் நம்புறான் பாருங்க. அப்ப மக்கத்து காவிர் வழங்க வச்சிருக்கான். என்னதை வழங்க வச்சிருக்கான்? இறை தூதரை தான் நம்ப வேண்டும், இறை தூதரை தான் பின்பற்றணும் சொல்லிட்டானே. முகமதே, நீர் இறை தூதர்தான் என்பதை நாங்கள் ஒத்துக்கொண்டால் உம்மை பின்பற்றி இருப்போம். அப்படின்னா இறை தூதரை தான் பின்பற்றணும், நீர் இறை தூதர் இல்லை, அதான் சப்ஜெக்ட். நம்மால் என்ன சொல்றான்? முகமது இறை தூதர் தான், அவரை பின்பற்ற முடியாது. அட படுவாய், யோசிச்சு பாரு, எவ்வளவு விவரம் கட்ட. உன்னை ஏற்றுக்கொண்டு ஒரு துர்பாக்கியத்தை பாருங்க. முகம்மதை இறை தூதர் ஏத்துக்கிறதா பெருசு, அதை ஏற்றுக்கிறா பாவிகளா, பின்பற்ற வலிக்குது. அவன் இறை தூதர்னே ஒத்துக்கல, அந்த புதை என்ன வழங்கி வச்சிருந்தான்? அவனை ஆணவம் தடுத்தது. இறை தூதரைத்தான் பின்பற்ற வேண்டும், ஆனால் முகமது நீ இறை தூதர் இல்ல, ஏன் சமுதாயத்தில் எங்க கூட்டத்தில் வரல நபி, அந்த ஆணவம் அகம்பாவம் அவனை தடுத்தது. இவன் முகமது நபி இறை தூதர் ஏத்துக்கிட்டான். முட்டாள்தனம் தடுக்கிறது, வளர்ச்சித்தனம், விவரம் கெட்டதனம். யோசிச்சு பாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை எதை சொன்னாங்க? லா இலாஹ இல்லல்லாஹ்னு தான் பிரச்சனை. ஏன்னா லா இலாஹ இல்லன்னு சும்மா சொன்னா பிரச்சனை வருமா? வெறும் வார்த்தையில வரும். அவர்கள் எதை பெரிதாக வணங்கிக் கொண்டிருந்தார்களோ, அவர்கள் எதிரிடத்திலே கையேந்தி பிரார்த்தித்தார்களோ, அதையெல்லாம் பொய்யினார் முகமது நபி. நீ எப்படி முஹைதீனை கையேந்தி போய் அர்த்திக்கிற? நான் கேட்கிறேன், கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இப்படி இயேசுல கிறிஸ்டியனை பாட்டு பிடிக்காங்கல்ல, இத கூடுமான ஒரு அஜத்தை போய் கேளுங்க. அதெல்லாம் இஸ்லாத்துல கூடாதுன்றாங்க. ஏன் இயேசுல கேட்க சொன்னா? சரி, திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். இந்து மதத்தில் ஒரு பாட்டு இருக்கு. திருப்பரங்குன்ற மதுரை கிட்ட சிரிச்சா திருத்தணி கூடுமான கேளுங்க ஒரு முஸ்லீம், அதெல்லாம் இஸ்லாத்துல கூடாதுன்றாங்க. அப்ப முருகனை அழைச்சா கூடாதுன்னு பாரு, இயேசு அழைச்சா கூடாதுன்னு பாரு, முஹைதீன் அழைப்பியோ? இங்க இருந்து பக்தாத் நடக்காரு 3000 மைலுக்கு அப்பால, 500 கிலோமீட்டருக்கு அப்பால இருக்கால எஃபெக்ட் இல்லையாமா. இங்க இருந்து முஹைதீனே அப்ப நீ கூப்பிடுறிய. சில ஊர்கள்ல கொடுமை என்ன, கற்பிணி பொம்பளை சொல்லுவாங்க, அல்லான்னு சத்தம் போடாத, வலி ஜாஸ்தி ஆயிரும், முஹைதீன் சத்தம் போடு, படுவாய் பேரோடா, வெட்டி கொள்ள வேண்டாம் இவங்கள, இவன் முஸ்லீமா நான் கேட்கிறேன். இது வெற்றியை கொடுக்க எவ்வளவு படு மோசம். இத மாதிரி பேசுறது ஜமாத்தில் தடு. ஜமாத்துக்கு வலிமை இருக்குமானால் வரட்சணை வாங்கக்கூடிய பெட்டை பேடிகளிடம் ஜமாத் வராதுன்னு சொல்லு. அவனுக்கு தெருவுல வழி இல்லைன்னு சொல்லு. வட்டி வாங்கிட்டு குடிச்சிட்டு தெருவுக்குள்ள வந்தா அவன் தெருவுக்குள்ள வராதுன்னு சொல்லு. என்னத்தை பெருசா சொல்லிட்டிய? தொப்பி இல்லாதவர்கள் வரக்கூடாது பள்ளிவாசலுக்கு, மதுஹபை பின்பற்றாதவர்கள் வரக்கூடாது பள்ளிவாசலுக்கு. இது பெருசா? தொப்பி இல்லாத பள்ளிக்கு வரக்கூடாதா? தாடி இல்லாம போட பார்ப்போம். தாடி இல்லாதவர்கள் பள்ளிக்குள் வரக்கூடாது, பள்ளிவாசல் முத்தவலியே வர முடியாது. எத்தனை முத்தவலி தாடி இருக்கு நான் கேட்கிறேன். ஆனா ஏன் ஒரு கொள்கையை சொன்னா அதை கரெக்டா சொல்லு. சுன்னத் தொப்பியோடு சுன்னத்து ஓகே, உன் பேச்சுக்கு வச்சுக்குவோம். யாத்திரை சுன்னத்து இல்லையோ, சுன்னத்து மத்த பார்க்க இல்லாது, வெளி சுன்னத்து தாடி போட முடியுமா? இதுக்கு வேற சில பள்ளிவாசல கூடையில தொப்பியோட செஞ்சு வச்சிருப்பாங்க. கூடையில ஒரு 10 இதுல நம்மள கூட சொல்லுவாங்க. இவங்க வந்த பிறகுதான் பள்ளிவாசலா போய் விரல் அசைச்சு பிரச்சனை பண்றாங்க. தொப்பி இல்லாம் விரல் அசைச்சதாலேயே பிரச்சனை. எந்த ஊர்ல விரல் அசைச்சு பிரச்சனை? விரல் அசைப்பதில் பிரச்சனை இல்லை. நான் விரல் அசைப்பேன், பக்கத்துல ஒரு வந்து பிடிப்பான், அப்பதான் பிரச்சனை. நீ ஏன் பிடிக்க? என்ன கூட நீ பிரச்சனை வருது?
விரல் அசைத்ததில் பிரச்சனை இல்ல. நீ யாரும் அசைக்காம நாங்க ஆட்டி விட்டோமா? எனக்கு அது யாரையாது யோசிச்சு பாரு. நடுநிலைன்னு ஒண்ணு வேண்டாம், சிந்தனை வேண்டாம், ஒரு நியாயம் பயந்துகிட்டு சொல்லல. உன்னுடைய செயல் விவரம் கட்டதனங்கிற. விரல் அசைப்பதில் பிரச்சனை கிடையாது. தலையில தொப்பி போடாத பிரச்சனை. நான் அல்லாஹ்னு தக்பீர் கட்டுவேன், எனக்கு ஒரு கூடைய கொண்டு கவுத்துவான், அப்பதான் பிரச்சனை. உங்க தொப்பியை நான் எனக்கே தட்டி விட்டுருக்கமா சொல்லும் பொழுது யோசிச்சு பாரு. அப்படி செஞ்சா சொல்லு. பிரச்சனை எதுல? அட இது நபிகள் தொப்பியோடு சுண்ணத்து இல்லன்னு நான் நினைக்கிறேன். நீ சுண்ணத்து நினைக்க வச்சிருப்போ. இதுல என்ன இருக்கு? தடுப்பவர்கள் எதை தடுக்கணும்? பகிரங்கமான பாவம்னு தெரியுது, அதை தடுத்துரு. வட்டி வாங்குறவனுக்கு பள்ளிவாசல் இடம் கொடுக்காத சொல்லு. வரதட்சணை சாதாரண விஷயம். அது உலகத்திலேயே மற்ற ரகமான கேடுகட்ட மிருகத்தை விட, சொல்ல போனா மிருகத்தை விட கேடுகட்ட ஒரு தவற இருக்குன்னு சொன்னா அது வரதட்சணை இருக்க முடியும். ஏன்? கொஞ்சம் யோசிச்சு பாரு. உங்கள் வீடுகளில், உங்க வீட்டுல எருவ மாடு பெண்குட்டி போட்டா சிரிப்போம், யாரா இருந்தாலும். நானா இருந்தாலும் நீங்களா இருந்தாலும் யோசிச்சு பாருங்க. உங்க வீட்டுல மாடு பொம்பளை குட்டி போடுது, பெண்குட்டி ஈன்றது, சிரிப்போமா இல்லையா? பெண்குட்டி இருக்கு. உங்க பொண்டாட்டி பொம்பளை புத்தா ஏன் கவலையா இருந்து? போட்ட பிள்ளை மாடை விட கேவலமா நினைக்கல. யோசிச்சு பாருங்க அப்போ. தன் மனைவி பெண்குட்டி என்றால் கவலை. பெண் குழந்தை பிறந்து விட்டது என்ற நற்செய்தி சொல்லப்பட்டால் முகம் கருத்து விடுகிறது, சுண்டி சூம்பி விடுகிறது. பாக்கிறவன் பகிரங்கமா பாக்கிறவன் அது மாதிரி உள்ளவன் ஜமாத்துல சேர்க்காத. இந்த மாதிரி உள்ளவன் இந்த ஜமாத்துல இடம் இல்லைன்னு சொல்லு, தப்தர்ல இடம் இல்லைன்னு, இவன் தான் மீட்டிங் போடக்கூடாதுன்னு சொல்லு. மிருகத்தனமான காரியத்தை செஞ்சிட்டு இருக்கிறான். ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்துட்டு வெளியே செய்தி வந்துடும், பொட்ட பிள்ளை செய்தி வராது. என்ன ஆச்சு? குழந்தை வைக்கப்பட அது பிறந்து 1 மாசம் ஆச்சு, ஏன் பொட்ட பிள்ளையோ இவன் காப்பான், பொட்ட பிள்ளை செய்தி வராது. இவன் இத சொல்றதுக்கு வக்கு இல்ல. யோசிச்சு பாரு. நாங்க என்ன சொல்றோம் பாரு. நாங்க சொல்றதுல குர்ஆன்ல இருந்தா ஒத்துக்க, ஹதீஸ்ல இருந்தா ஒத்துக்க, இல்லாத பகிரங்கமா இங்க வந்து கேளு. இது மாதிரி நீ இருந்தா ஒத்துக்கேன்னு கேளு, பகிரங்கமா கேளுன்னு வர்றோம். வேலைக்கு வருவோம், இங்க வா, நாங்க வருவோம். சில இடங்கள்ல அப்படி சொல்லி சிக்கிக்கிறோம். கடையில பேசிட்டு இருந்தார் ஒரு அஜர்த்து. ஆதாரம் கொண்டு வாருங்கள் பார்க்கலாம் அப்படின்னாரு ஒரு அஜர்த்து, பழைய அஜர்த்து. ஜலீல் மதனி மூத்தா போயிட்டாரு, அவர் ஆதாரத்தை தூக்கிட்டு போயிட்டார் நேர மேடைக்கு. ஒண்ணு என்ன செய்யணும்? வாங்க செய்யணும். நீங்கள் கேட்கிறீர்கள், நாங்க கொண்டா வர்றோம், நாங்க கேட்டோடனே நீங்க தெரியாது. அரசியல்வாதி தோத்துறோம் போல. என்னடா இது? என்ன சொல்றாங்க? இப்படி சொல்லுவாரா? வருதா? சொல்லுவா. ஏன்? மற்ற விஷயங்களுக்கு நீங்கள் குர்ஆனை தொழுகைக்கு, நோம்புக்கு, ஹஜ்ஜுக்கு காட்டுறது போல நீங்கள் செய்யக்கூடிய மௌலூத், நீங்கள் ஓதக்கூடிய ஃபாத்திஹாக்கள், 1ஆம் ஜர்த்து, 7ஆம் ஜர்த்து, 5ஆம் ஜர்த்து ஃபாத்திஹாக்கள், நீங்கள் கட்டக்கூடிய தாயத்து தகடு, நீங்கள் எடுக்கக்கூடிய உருஸ், நீங்கள் எடுக்கக்கூடிய கொடி யானை, ஒரு மறைமுகமாக காட்டி பார்ப்போம். மறைமுகமா ஹதீஸ்ல இன்டைரக்டா சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை நபிகள் பெருமானார் சொல்லி தந்தார்களோ அதையே மாற்றி செய்தால் இஸ்லாத்தில் செல்லாது. அதை விளங்க முதல்ல. ரசூலுல்லாஹ் சொல்லி தர்றாங்க, அல்லாஹ் ரசூலுல்லாஹ் பின்பற்றணுங்கிறான்ல. மறுமையில வெற்றி வேணும்னா ரசூலுல்லாஹ் எதை சொல்லி தர்றாங்களோ அதையே மாற்றி வைக்க செஞ்சீங்கன்னு வைங்க, செல்லுமா? அதை நான் சில விஷயங்கள் நான் பேசிக்கிறேன். என்னன்னா, சில விஷயங்களை தர்க்க ரீதியான கேள்வி வைப்பாங்க. நாளைக்கு வந்து மீட்டிங் போட்டு கேட்டுவோம். அதுக்காக நான் இன்னைக்கே சொல்லிடுறேன். அது இல்ல, ஒண்ணுக்காம போய் அப்படி கேட்க முடியாம ஆயிரும். அதுக்காக என்ன சொல்லுவாங்க? ஒரு சில சாம்பிள் என்ன வாத வைப்பான் தெரியுமா? மௌலிது ஓதக்கூடாதுன்னு குர்ஆன்ல இல்ல, ஹதீஸ்ல இல்ல. மௌலிது ஓதணும், மௌலிது ஓத வேண்டும் என்று குர்ஆன்ல ஆதாரம் இல்ல, ஹதீஸ்ல ஆதாரம் இல்ல. அது ஓகே. மௌலிது ஓத கூடாதுன்னு குர்ஆன்ல இருக்கா? அப்படியே பையன் கேட்கிற கேள்வி விளங்குது உங்களுக்கு? யானை எடுத்துக்கணும், மௌலிது கூட விளங்காது. யானையில வந்து கொடி ஏற்றிட்டு தெருவா சுத்துறீங்களப்பா, இதுக்கு ஏதாவது குர்ஆன்ல ஹதீஸ்ல ஆதாரம் இருக்கு? அந்த யானை விஷயம் இருக்க மூட நம்பிக்கையின் உச்சாவு. அந்த நம்பிக்கை தான் இஸ்லாத்தை இல்லாம நாசமா போயிருந்த முஸ்லிம்கள் இல்லாம ஆயிடுறான். எத்தனை பேர் பூனையை நம்புறான்? பூனையை நம்புறது என்ன? பூனை குறுக்க போனா போற காரியம் நிறைவேறா நம்புறானே, அது சாதாரண விஷயம். அது நான் போறேன், கடையை திறக்க போறேன் அப்படி வச்சுக்கிடுங்க. கடையை திறக்க போய் வியாபாரம் பண்ண போறேங்கிறது யாரை நம்பி நான் போகணும்? அல்லாஹ் எனக்கு ரிஸ்க் வச்சிருக்கேன், நீ நல்ல வியாபாரம் நடக்கும் நம்பி நான் போகணும். நான் போகும்பொழுது பூனை வந்துருச்சுன்னா பேக் சைட் ரிவர்ஸ்ல கொஞ்சம் போய் அது வரும். என்ன? இந்த பூனை வந்து எனக்கு வரக்கூடிய வருமானத்தை கெடுத்துரும்.
அல்லாஹ்வுத்தால அதுக்கு ரிஸ்க் அளக்கிறான். அதை தடுக்கும் சக்தி யாருக்கு? பூனைக்கு நினைக்கலாம். சாதாரண விஷயமா நீங்க நினைக்க கூடாது. சில சாதாரண நினைக்காது. அதே பூனையை கடவுளாக்கி விட்டான் அர்த்தம் இருக்கு. இறைவனுக்கு நிகரா இறைவன் ரிஸ்க் தர்றவன் இதை தடுத்தது பூனைனா பள்ளிய நினைக்கான பள்ளிய கிவிலி அடிக்குதுங்கிறாங்க. ஆண்டவன் சொல்றான் அருணாச்சலம் செஞ்சுட்டான்னு அடிக்காத பசங்க உட்காந்துக்கிட்டு உடல் மண்ணுக்கு உயிர் ரஜினிக்கு இப்படிக்கு அப்துல் காதர் அவன்லாம் முதல் சஃப்ல உட்கார்ந்துருக்கான். உடல் மண்ணுக்கு உயிர் ரஜினிக்கு ரஜினி மூசா ரஜினி ஈசா ரஜினி முகமது செருப்படுத்த அடிக்க வேண்டாம். அங்க மொப்ப நாடாவன் பெற்ற தாய் தப்பனுக்கு உயிரை கொடு, ஒரு சமுதாயத்துக்கு உயிரை கொடு, உன் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு உயிரை கொடு. இவன் ஒரு நடிகனுக்கே உயிரை கொடுக்கணும். நடிகன் ரஜினி மேல மட்டும் சொல்ல எல்லாத்தையும் நான் சொல்றேன். உடல் மண்ணுக்கு உயிர் ரஜினிக்கு, உடல் மண்ணுக்கு உயிர் ரசூலா நபி அவுலாபில் முஃமினீன அன்ஃபுஸிஹிம். இந்த நபி முஃமின்களுக்கு தங்கள் உயிரை விட மேலானவன் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நபிக்கு உயிரை கொடுக்கிற சமுதாயத்தை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். கேடு கட்டவனுக்கு உயிரை கொடுக்கணும்னு சொல்றான். அவனுக்கு முதலிடம். அவன் சொல்லிட்டான், நம்ம ஆண்டவன் சொல்றான், அண்ணாத்தனம் செய்யறான். என்ன பள்ளி டிக் 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 டிக்னு அடிக்கி கிவிலி கூட அடிக்குது. நம்ம கிவிலி அடிக்குது. என்ன நான் சொல்றத ஓகே நிறுத்தாமா, உங்கள்ட்ட வந்து ஒரு 1000 ரூபாய் கடன் கேட்பாங்க, நீங்க இல்ல அவமா கிவிலி கூட அடிக்கி என்ன தர சொல்லுதாமா. அதுக்காக அடிக்கி அதுக்கு வகி வர்ற மாதிரியும் அல்லாஹ் கொடுக்க சொல்ற மாதிரி இறைவன் கொடுக்க சொல்ற மாதிரியும் பள்ளி எதுக்கு டிக் டிக்னு அடிக்கன்னு கண்டுபிடிச்சிட்டான். அது சம்பந்தப்பட்டவன் பொம்பளை பள்ளிக்கு சிக்னல் கொடுக்கிட்டான். டிக் டிக் உண்மையதான். அது சம்பந்தப்பட்ட விசாரிச்சு பாருங்க. அது அதனுடைய ஸ்டைல். ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஸ்டைலா இருக்கும் இல்லையா? கழுதை நம்புறான கழுதை இருக்குல்லங்க, கழுதை பஞ்ச கல்யாணம் வச்சிருக்கான்ல, மழை இல்லாட்ட கழுதை கலை கல்யாணம் முடிக்கலாம். தென்காசி பக்கத்துல வடகரையில மழை இல்லாட்ட கொடி எடுப்போம். இங்க யானை போதில்ல. இதை நம்ம ஒரு சில கேள்வி பண்ணவும் முடியல. இந்த ஊர்ல எடுத்தாலும் எடுத்துவாங்க. சிந்திக்கிறேன்னு சொன்னா சங்கரமந்தல் ஒரு ஊரு. எதுக்குடா கபூர்ல போய் சந்தனம் பூசுறியன்னு நம்ம பயான்ல கேட்டேன். நான் கேட்டேன், குளிர்ச்சிக்காக பூசுறாங்க. குளிர்ச்சியாமா. அப்ப அவுளியா உள்ள இருந்து வெந்துக்கிட்டா அடக்காரு அப்படின்னு. அப்படிதான் அர்த்தம். அவுளியா ரொம்ப பறக்கத்தான ஆள், ரொம்ப சொர்க்கத்தை இருப்பாருன்ற உள்ள ஜெகஜோதியா இருப்பாரு. நல்ல தேட நல்ல குளிர்ச்சியா ஊத்த ஆரம்பிச்சாங்க. சொன்ன புத்தி வர மாட்டேங்குது. யோசிச்சு பாருங்க, யோசிக்கிறேன்னு சொல்றது. யானையில கொடி எடுப்பாங்க எங்க? இந்த வடகரையில கழுதை கல்யாணம். என்னை பார் யோகம் வரும் இப்படி கழுத போட்டா இருக்கா இல்லையா? பாய்மார்களே வச்சிருக்கான என்னை பார் யோகம் வரும் கழுத போட்டோம். கொஞ்சமா யோசிச்சு பாருங்க. மண்ணான் சொந்தமா 10 கழுத வச்சிருக்கான். அவன் கொடி சொன்னா இருக்கானா? அப்படி முடியுமா? ஒருவன் வசதி வருவது கீழே வருவது மேல கடவுளுடைய செயல் விளங்குதா பாருங்க. இந்த மாதிரி மனிதனுக்கு அடிமுட்டாள்தனமான சிந்தனை போயிடும். இந்த நம்பிக்கையை உடைத்தவர்களுக்காகத்தான் நபிகள் பெருமானார் பாடுபட்டார். இந்த நம்பிக்கை இருந்துச்சுங்க, மறுமையில் படு தோல்விதான். எப்படி? அதான் சப்ஜெக்ட். எப்படி படி தோல்வி? அதுக்கு ஒரு சாம்பிள் நான் சொல்லிட்டு வந்துடுறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவோ மக்கள்கிட்ட போதிச்சாங்க, எவ்வளவு பாடுபட்டாங்க சுருக்கமா சொல்லி மாறாது உங்களுக்கு விளங்கி இருக்காது. 23 ஆண்டு காலங்கள் நபிகள் பெருமானார் என்ன பாடுபட்டிருப்பார், அதை முழுமையாக மக்கள் சொன்னால் யாரும் இல்லை. நம்மளா கெஸ் பண்ணிக்கிட்டோம், இப்படி நடந்திருக்கு, இப்படிதான் நடந்திருக்கும். மிகப்பெரிய மாற்றம் உலக அளவில் இன்னைக்கு முஸ்லீம்களா இருக்காங்க. அந்த 23 ஆண்டு காலங்கள் நபிகள் பெருமானார் செய்த தியாகம் தான். அவ்வளவு செய்தாச்சா? செய்த பிறகு மக்கத்து காப்பீர்கள், நான் சப்ஜெக்ட சுருக்கமா முடிச்சிடறேன். இந்த மைக் தொண்டை பிடிக்காதனால என்னால சத்தம் பேச முடியல. மக்கத்து காப்பீர்கள் மரம் இருக்குல்ல, மரம், இந்த தர்காக்கள்ல கொடி மரங்கள் இருக்குல்லங்க, இந்த பொட்டல்பூர்ல இருக்க கொடிமரம், கொடிமரத்தை சுத்துவாங்க பாத்திருக்கீங்களா? ஏண்டா கொடிமரத்தை சுத்துற? ஏழைகளுக்கு ஹஜ்ஜாமா, தவாப் செய்யறதாம். இந்த பொட்டல்பூர்ல உள்ள கொடிமரம் இதை 10 வாட்டி சுத்துறானா? அதே மாதிரி அந்த கொடியை தூக்கி யானையில கொண்டு வரும் பொழுது இந்த பூ போகும்பொழுது சாதாரண பூவா போகும், ரிட்டர்ல வரும்போது பறக்கத்தா வரும் பாத்திருக்கீங்களா? நீங்க ஒரு 5 ரூபாய்க்கு பூவை போடுறீங்க, அது சாதாரண வாங்கி போட்டுருவான். அவன் அங்கிருந்து கீழே போடும்போது பாருங்க, எனக்கு இப்படி ஆளா பறப்பாங்க பாத்திருக்கீங்களா? ஏன்னா அதுல பறக்கத்து ஏறுதாமா, அந்த கொடி மரத்துல ஏறி பறக்கத்து உள்ள ஜாயிண்ட் ஆகி உள்ள என்னமோ செஞ்சு கீழே வருது. அது கீழே வந்தா புசுக்கு புசுக்குமா அந்த பூ சாதா பூ ஒழிய மாட்டான். இந்த மாதிரி எப்படி ஒரு மனிதனுக்கு முட்டாள்தனம், அந்த நம்பிக்கை முட்டாள்தனத்துல போதும்னு பாருங்க. சாதாரண கடையில ஒரு 1.5 ரூபாய்க்கு ஒரு வாழைப்பழம் வாங்குறீங்க, வாங்கி என்ன செய்ய? கீழே விழுந்துடுது, என்ன செய்ய? எடுத்து மண்ணை தட்டி சாப்பிடுவோம்.
அஜ்மீர்ல இருந்து ஒரு பழம் வருது, அது அழுகி போய் பிசுக்கு போய் வரும், ஒரு 3 நாள் 4 நாள் சேர்றதுக்கு. அதுக்கு சொல்றானா, அது எடுத்து இப்படி நம்பிக்கை வருதா? அப்ப எக்ஸ்ட்ரா ஒரு நம்பிக்கை, சாதாரண ஒரு பழத்தை பழமாக மதிக்காமல் ஏதோ அதில் பரக்கத்து ஏறியது போல. சாதாரண வீட்டுல பூ வாடி போச்சு, என்ன செய்வோம்? பூ கசங்கிடுதுன்னா துறை வீசிடுவோம். பாத்தியாவோட பூ கசங்கினா, ஒரு தடவை பூ கொடுக்குறாங்க, அது கசங்கி வாடுது, கீழே விடுவாங்களா? அந்த பரக்கத்தை நினைக்க பிஸ்மில்லா சொல்லி வாயில போடுறானா? பரக்கத்தை நினைக்கலாம். இந்த மோல்தோர் வீடுகள்ல பாத்தியா ஒரு வீட்டுல பாத்திருக்கீங்களா? சாதாரண புகை கண்ணுக்கிட மாட்டான், சாம்பிராணி புகை போடுவீங்க. அதுல என்ன செய்வாங்க? வர்றவங்க போது தெருவில் ஆள கூட விட மாட்டான். நம்ம 2 பேரும் நீ போட்டியா போடு சாம்பிராணி உண்டா, இந்த நம்பிக்கையெல்லாம் இருக்கும். 2 வயசு குழந்தையில கொடுப்பான். அதுக்கு என்ன தெரியும் பாவம்? சாம்பிராணி புகை இப்படி அள்ளி குழந்தைய போட சொல்லுவான், அது அள்ளி வாயில போட சொல்லுவான், கொடுக்குவான். நடக்குதா? இந்த நம்பிக்கைகள் இப்படி தசமானது இல்ல. அதாவது தர்காக்கள் இருக்கக்கூடிய மரங்கள், தர்காவில் இருக்கக்கூடிய கொடிகள், இதெல்லாம் பல நம்பிக்கைகள் இருக்குது. இந்த ரொம்ப கூத்து வந்து இங்க ஜாஸ்தி, பொட்டல் புதர்ல நானே நேரடியா பார்த்திருக்கேன். மக்கள் எல்லாம் காபத்துல்லாவை சுத்துகிறார்கள். மக்கள் எல்லாம் எங்க சுத்தாங்க? தவாப் செய்றாங்கல்ல, அது எழுதி போட்டிருக்கான். மக்கள் எல்லாம் காபத்துல்லாவை சுற்றுகிறார்கள், காபத்துல்லா என்னை சுற்றி கொண்டிருக்கிறது. இப்படிக்கு முஹிதீன் அப்துல் ஜிலானி இருக்காங்க, நான் பார்த்திருக்கேன் நேரம். இந்த அடிமுட்டாள்தான், எந்த சாதாரண விஷயமாங்க இது? இவனை முஸ்லீம் நீங்க ஒத்துக்க முடியுமா? இதுக்கு என்ன அர்த்தம் இருக்கு? அடே மக்கள்லாம் அல்லாஹ்வை தொழுகிறான், அல்லாஹ் என்ன தொழுகிறான்? இதுக்கு என்ன பெரிய வித்தியாசம்? காபத்துல்லாங்கிறது அல்லாஹ்வுடைய ஆலயம், அது அங்க உள்ள இங்க செய்யலாமா? அந்த காபத்துல்லா போல கொடிமரத்தை நினைச்சிட்டு இருக்கிறானே, இந்த நம்பிக்கை எப்படி போய் நிக்கிறது? காபத்துல்லாக்கு ஈக்குவலாக கொடிமரத்தை கொண்டு வந்து பாட்டான். இது சாதாரண விஷயமா? இது இந்த நம்பிக்கை எப்படி போதில்ல? இந்த நம்பிக்கை சஹாபாக்களுக்கு வந்தது. அதான் மெயின். எப்படி ரசூலுல்லாஹ் கையாளுறாங்க பாருங்க. என்ன நம்பிக்கையை அல்லாஹ் மீது தவிர வேறு எதன் மீது யாரின் மீது வைக்க கூடாதுங்கிறது ரசூலுல்லாஹ்வுடைய பிரச்சாரம். சஹாபாக்கள் என்ன செய்றாங்க? மக்கத்து காவிர்கள்ட்ட ஒரு பழக்கம் உண்டு. என்ன பழக்கம்? ராத்து அன்வாத்னு சொல்லி ஒரு மரம், மரத்துக்கு பேர் என்ன? ராத்து அன்வாத். வாதமடைக்கா, பூமரம், பூவரச மரம் எல்லாம் பேர் வச்சிருக்கமா இல்லையா? இது மாதிரி அரச மரம், ஆண்டி மரம் பேர் வச்சிருக்காங்க. இது மாதிரி ராத்து அன்வாத்னு சொல்லி அந்த காலத்தில் ஒரு மரம் இருந்துச்சு. அந்த மரத்தை பரக்கத்தான மரம் நினைச்சான். அரச மரம், ஆலமரம், தர்காவில் இருக்கக்கூடிய கொடி மரம், அந்த மரத்துக்கெல்லாம் பவர் கூட நினைக்கானா இல்லையா? அதெல்லாம் போய் மத்த மரத்தை உனக்கு இருந்தாலும் அதுக்கிட்ட ஒண்ணு கிடைக்க மாட்டான், அவளோட பறக்கத்திற்கு நினைச்சிட்டு இருக்கான். இப்பெல்லாம் ஒண்ணு இருக்கா இல்ல? இது மாதிரியான ஒரு நம்பிக்கை மக்காவில் இருக்கக்கூடிய காவிர்கள் ராத்து அன்வாத், அந்த ராத்து அன்வாத்துடைய அந்த மரத்தை ரொம்ப சக்தி வாய்ந்தது, பரக்கத் நிறைந்தது, அது நம்முடைய பல கஷ்டங்களை போக்கக்கூடியது என்று நினைச்சுக்கிட்டு வெளியூர் கிளம்புவதாக இருந்தால் அந்த மரத்திலிருந்து தான் கிளம்புவோம். சென்டிமெண்ட்ங்கிறாங்க. சென்டிமெண்ட் என்ன? இங்க இருந்து புறப்பட்டோம்னா காரியம் சக்சஸ் ஆயிரும், அதே மாதிரி முடிச்சுட்டு வந்தா அந்த மரத்தடிக்கு வந்துட்டு தான் போறோம். இது சென்டிமெண்ட். இந்த சென்டிமெண்ட் மக்காவில் இருக்கக்கூடிய காவிர்கள்ட்ட இருந்துச்சு. இதை சஹாபா மக்கள் பாக்குறாங்க, நல்ல ஒரு இதா இருக்கு, அந்த மரத்திலிருந்து போறாங்க வர்றாங்க. ரசூலுல்லாஹ் போய் என்ன செய்யறாங்க தெரியுமா சஹாபாக்கள்? இஜ்அல்லனா ஸாத் அன்வாத்தின் கமாலஹும் ஸாத் அன்வாத். யா ரசூலல்லாஹ், இந்த மக்காவில் இருக்கக்கூடிய காவிர்களுக்கு ஒரு மரம் இருக்குல்ல, அது அவங்க காவிர்களுக்கு அவங்களுக்கு ஒரு மரம் எடுத்துட்டு போகுது. இஸ்லாமிய எங்களுக்கு வேற மரத்தை உண்டு பண்ணிட்டாங்க. கேள்வி என்ன? அதுக்கு நாங்க போக கூடாது. காவிரி மரம்ல, காவிரி மரத்துக்கு நாங்க போக மாட்டோம். அதுக்கு பதிலா முஸ்லிம்களாகிய எங்களுக்கு வேற ஒரு மரத்தை உண்டு பண்ணி தாருங்கள். எது போல இருக்கு? கோயில்கள்ல எத்தனையோ மரம் இருக்கு, கோயில்கள்ல மணி இருக்கிறது போல பள்ளிவாசல ஒரு மணியை தான் கேட்ட மாதிரி, சப்பரம் இருக்கிறது போலாக எங்களுக்கு சந்தன கூட தா அப்படி கேட்கிறாங்களா இல்லையா? அதே மாதிரி இந்த கோயில் கொடையில் அந்த ஒரு உருஸ் மாதிரி பெரிய கொடை முடிச்சிருப்பாங்க, அதே மாதிரி உருசு நம்ம இருக்கானா இல்லையா? அது போல இங்கதா அப்படின்னு செஞ்சிருக்காங்களா இல்லையா? இந்த எண்ணம் சஹாபா மக்களுக்கு வந்தது. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கணும். அதுதான் இந்த சப்ஜெக்டுக்கு பதில். ரசூலுல்லாஹ் என்ன சொல்லி தர்றாங்க? ஒரே ஒரு விஷயத்தான் சொல்றாங்க. நீங்கள் கேட்பது மூசா நபி இடத்தில். சஹாபாக்கள் இப்படி கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க?
காவிர்களுக்கு ஒரு மரம் இருப்பது போல எங்களுக்கும் ஒரு மரம் வேண்டும். என்ன, எங்கேயாவது நாங்க வியாபாரத்துக்கு கிளம்பணும்னா அந்த மரத்துல இருந்து கிளம்பணும். வந்த உடனே அந்த மரத்துல வந்துட்டு தான் வீட்டுக்கு போகணும். அப்படி ஒரு சென்டிமெண்ட் இருந்தா ஒரு திருப்தியா மன நிம்மதியா நாங்க வந்துட்டு போயிருவோம். இப்படி ஒரு மரத்தை தானே கேட்கிறாங்க. எங்களுக்கு ஒரு கோயிலை உண்டு பண்ணித்தான்னு கேட்கல, எங்களுக்கு ஒரு சர்ச்சை உண்டு பண்ணித்தான்னு கேட்கல, எங்களுக்கு ஒரு தர்கா உண்டு பண்ணித்தான்னு கேட்கல, எங்களுக்கு ஒரு கொடி மரத்தை தாங்கல. அவங்களுக்கு ஒரு மரம், எங்களுக்கு இஸ்லாமிய மரமா உண்டு பண்ணித்தாங்க அப்படின்னு சஹாபாக்கள் கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன பதில் சொல்றாங்க? நீங்கள் கேட்பது மூசா நபியிடத்தில் மூசாவை பின்பற்றிய முஸ்லிம்கள் கேட்டார்களே அது போல இருக்கு நீங்க கேட்கிறது. இதுதான் பதில். அவங்க என்ன கேட்டாங்க நம்ம பார்க்கணும். அவ்வளவுதான். மூசா நபி இடத்திலே மூசா நபியை பின்பற்றிய முஸ்லிம்கள் என்ன கேட்டாங்க, அது ஓகேனா இது ஓகே, அது தவறுனா இது தவறு. என்ன கேட்டாங்க? மூசா நபி விஷயத்தை ஒன்று நான் சொல்லிக்கிறேன். மூசா நபி நம்ம சாதாரண நினைக்க முடியாது. பல வகையான அற்புதங்களை காட்டியவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். இறைவனுக்கு உருவம் உண்டா? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மற்றும் சுன்னத் வல் ஜமாத்துக்கு இடையே நடந்த மாபெரும் விவாதம். 2 டிவிடிகளாக விலை ரூபாய் 60 மட்டுமே. பித்தத்வாதிகள் யார்? 2 டிவிடிகளாக விலை ரூபாய் 60 மட்டுமே. கூறி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் புதிய வெளியீடு. மாதம் ஒரு பிரசுரம், கட்டுரைகளின் தொகுப்பு. விலை ரூபாய் 120 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரமனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. திருக்குரான் தமிழாக்கம் பி ஜெயினுலாபிதீன். அனைவருக்கும் புரியும் எளிய நடை. தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள். கலை சொற்களின் விளக்கங்கள். திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு. திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள். முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள். அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 656908. அல்லாஹுடைய அனுமதியோடு, அல்லாஹுடைய பேர் ஆற்றலோடு அல்லாஹ் கொடுத்த சில அற்புதங்களை மக்கள் மத்தியிலே பிரகடனப்படுத்தியவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம். நீங்க கையில ஒரு கம்பு வச்சிருந்தாரு. நம்ம அஜித் என்ன நினைப்பா, அந்த கம்பை மந்திரக்கோள் வச்சிருந்தா நினைச்சிட்டு இருக்கான். அப்படிலாம் கிடையாது, சாதாரண ஒரு கம்பு தான் அது. அந்த கம்பை கீழே போட்டா அது பாம்பா மாறும் அப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்கள? கீழே போடும்போதெல்லாம் பாம்பா மாறாது. மொத்தமே 2 வாட்டி தான் மாறுச்சு. இவன் என்ன நினைச்சிட்டா, எப்ப நினைச்சானா ஒரு போடுவாரு பாம்பா அப்படி நினைச்சிட்டு இருக்கிறான். அதுக்கு நான் ஒரு அந்த குர்ஆன் வசனம் சொல்றேன் பாருங்க. மூசா நபி அல்லாஹ் கூப்பிடுறான், இங்க வாயா, ஃபிரௌன் நீ இஸ்லாத்தை எடுத்து சொல்ல போனோம். அதுக்கு முன்னால ஒரு சின்ன தர்பியா நான் செய்து காட்டாதீங்க, முதல்ல செய்து காட்டிட்டு போயிரு. அந்த கூட்டத்தில் போய் சிக்கிற கூடாது. ஒரு ஆள் வந்து ஒரு இடத்துல பேச போல பயிற்சி எடுப்பாங்க. இடையில பேசுறதுக்கு முன்னால அனுபவப்பட்ட பயிற்சி எடுக்க மாட்டான். திடீர்னு பேசுறாங்க, ஒரு 5 நிமிஷம் தனி பேசு, 2 வார்த்தை சொல்ல, இந்த மாதிரி அங்க பேசு, டெஸ்ட், முதல்ல டெஸ்ட் பண்றது. அப்ப மூசா நபிக்கு அல்லாஹ் தஆலா டெஸ்டிங் கூப்பிடுறான். கூப்பிட்டு என்ன செய்யறான், அவன் கையில என்ன வச்சிருக்கீங்கன்னு கேட்கறான். கம்புங்கிறான். வாழ்க்கை அசாக்க, கம்பை கீழே போடுங்கிறான். இது குர்ஆன் வசனம். இது கம்பை கீழே போடு. கம்பை கீழே ஓட்டவன பலம்மாராக தகத்தது கான்னஹா ஜானுன், அது நெளிந்து ஓடக்கூடிய, படம்பெடுத்து ஆடக்கூடிய பாம்பாக மாறியதுங்கிறான் அல்லாஹ் குர்ஆன்ல. மாறிச்சு. மாறினோட என்ன நடந்துச்சு? வல்லா முதுபீரன் வலபியாக்கு, திரும்பி பார்க்காமல் ஓடினார் ஓட்ட மூசா அப்படிங்கிறான்ல. இதுதான் ஹைலைட். இந்த இடத்துல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது என்ன, அது பாம்பா மாறுது. பாம்பா மாறினோட என்னாச்சு? மூசா நபிக்கு தெரிஞ்சா ஓடி இருக்க மாட்டாரு, அது பாம்பாவுன்னு தெரியாது. அல்லாஹ் போட சொல்லலாம் போடுறாரு, பாம்பு ஓடுறாரு ஓட்டம். உதாரணமா இது மைக்கு, இந்த மைக்கை இப்படி நான் பிடிச்சா பாம்பா மாறும் எனக்கு தெரிஞ்சா பயப்படுவானா? நான் என்ன செய்யறேன், பேசாம இருப்பேன். எனக்கு தெரியும், சும்மா தூக்கம் நல்லவா மாட்டா போட்டு ஓடத்தானே, இவன் தெரியாது, தெரியாததான் பயம் வரும். மூசா நபிக்கு தெரியல. என்ன சொல்றான்ல, வலம் யாக்கி, திரும்பி பார்க்காமல் ஓடினாருங்க. இன்னொரு வார்த்தை அது. நம்மளா இருந்தா கூட லேசா திரும்பி பார்ப்போம். நம்மளோட பயந்துருக்காரு மூசா நபி. ஒரு நாய் துரத்தது கொஞ்சம் தூரம் ஓட பேசணும், ஒரு பார்வை பார்த்து ஓடுவோம். அந்த பார்வோட அவர்கிட்ட இல்ல. ஏன்னா பயங்கர ஆச்சரியம் இல்லது, கம்பு பாம்பா மாறுதுன்னா என்ன பதில் ஓடுறாரு ஓட்டம். லா தஹப் இன்னி லா யஹாஃபு லதையல் முர்ஸலூன். மூசாவே பயப்படாதீர், அல்லாஹ் இருக்கும் பொழுது அவனுடைய தூதருக்கு என்ன பயம், எடு அப்படின்ட்டான். இதுதான் மேட்டர்.
எடுத்துறாரு. ஏன் இப்படி செய்து காட்டினா இத மாதிரி ஃபிரௌன்ட்ட செய்ய வேண்டியிருக்கு. ஃபிரௌன்ட்ட அதுக்கு பிறகு ஃபிரௌன்ட்ட கூப்பிட்டு ஃபிரௌனுடைய ஆளுகள்லாம் வந்து மோதினது. மோத முந்தி அல்லாஹ் இப்படி செய்து காட்டுறான். இப்படி செய்து காட்டாட்டா என்ன ஆகும்? ஃபிரௌன் முன்னால போடும்போது எஞ்சி ஓடிட்டாருன்னா கதை நாரி போயிருக்கும். ஃபிரௌன் எதிரிகள் இருக்கான், அந்த இடத்துல கம்ப போட பாம்பா மாறுது. இவர் எஞ்சி ஓடினாரா அடே இவர் ஒன்னால போய் அவரே ஓடுறாராம். அவன் மந்திரவாதி ஓட மாட்டான், அவன் பாம்பா கயிறை மாத்திட்டு இருப்பான். இவர் ஓடினார்னா யாரு ஜெயிக்கணுமோ அவரே ஓடினா இது அல்லாஹ்க்கு தெரியும். இவர் ஓடி போயிருவாரு. இப்ப ஏற்கனவே ஒரு செய்து காட்டிக்கும், ஓடாது கம்பு திருப்பி அது கம்பா ஆயிரும். இப்ப போ. இது குர்ஆன் சொல்லக்கூடிய விஷயம், சொந்த கருத்துலாம் கிடையாது, அல்லாஹ் சொல்றது. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌன்ட்ட போறாங்க. போன பிறகு ஃபிரௌனுடைய கூட்டத்தார்கள் அந்த மந்திரவாதிகள் எல்லாம் கயிறை பாம்பாக திரித்தார்கள். அது பாம்பு வடிவம் பெற்றதுன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். பார்ப்பதற்கு பாம்பு போல இருந்தது. பிறகு மூசா போட்டார். இவருடைய பாம்பு நெளிந்து ஓடி அவர்களை தோற்கடித்தலாங்க. அது இருக்கிறது தெரியாம ஆக்கிடுச்சு. இத பார்த்த உடனே அந்த மந்திரவாதிகள் இருக்காங்கல்ல ஃபிரௌன் குரூப், அவங்க எல்லாம் ஈமான் கொண்டான். ரப்பி மூசா ஹாரூன், இந்த மூசாவும் ஹாரூன் சொல்லக்கூடிய அல்லாஹ்வை நாங்கள் நம்புகிறோம். ஆமன்னா இதுதான் கரெக்டான ஈமான், இதுதான் வெற்றி. நம்ம வச்சிருக்க ஃப்ராடு, ஏமாத்து, தோல்வி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மூசா பின்னால வந்துட்டாங்க. யாரு? மூசாவை எதிர்த்தாங்க, மேஜிக் காட்டினாங்க அவங்க. ஃபிரௌன் வரல. ஃபிரௌன் டென்ஷன் ஆயிட்டான். ஏன்னா அவன் ஆளே அவங்க பின்னால வந்தா. அதாவது ஃபிரௌன் யாரை வச்சு மூசாவை மடக்கன்னு நினைச்சானோ அவங்களே மடக்கிட்டாங்கன்னா இவன் கோவம். நான் சொல்லும் போது நீங்க அவங்கள வெட்ட போயிட்டான். அந்த மூசா நபியை ஏற்றுக்கொண்ட அந்த முஸ்லீம்களை கொல்றதுக்கு திட்டமிட்டான். அவங்க விடல. என்ன செய்யணுமோ செய்யறான்ட்டாங்க ஃபிரௌனை. அந்த ஸ்பாட்ல ஈமான் வந்தாலும் ஸ்ட்ராங்கான ஈமான் வந்துச்சு. என்ன நீ கிழிப்ப ஃபக்லி, செய்வதை செய். அவன் சொல்றான் மாறுகால் மார்கை வாங்குவாங்க ஃபிரௌன். நீ செய்வதை செய். இந்த உலகத்தில் தான் உன்னால் செய்ய முடியும், மறுமையில செய்ய முடியுமா? அந்த மறுமை நம்பிக்கை அப்படி வந்திருக்கு. இங்க நீ கிழிக்கலாண்டா, அங்க என்ன செய்வ பாத்துருவோமா போ அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு மூசாவை பின்னால வந்துடுறாங்க. அதுக்கு பிறகுதான் அவர்களையும் மூசாவையும் ஃபிரௌன் துரத்துறான். துரத்துற பிறகுதான் நைல் நதி வருது, பயங்கரமான கடல். அந்த இடத்துல கம்பு இருந்தது இல்ல, அவரா எதுவும் செஞ்சாரா? இல்ல. முழிக்கிறாரு மூசா நபி. என்னடா நைல வச்சு பின்னால் ஆள் வருதா, திணறி போய் நிக்கிறாரு. அப்புறம் அல்லாஹ் தஆலா அந்த கம்ப வச்சு அடி நம்ம வழியை ரெண்டா பிளப்போன்னு சொல்றான். இதெல்லாம் நீ கேள்விப்பட்டிருப்பீங்க. ரெண்டா பிளக்குது. மூசாவும் அந்த மூசாவை பின்பற்றிய அந்த மேஜிக் செய்து உண்மையை உணர்ந்து இஸ்லாத்திற்கு வந்த அந்த முஸ்லிம்களும் கடந்துடுறாங்க, வெற்றி அடைஞ்சிடறாங்க. ஃபிரௌன் நடுவில் வரும்போது மாட்டிக்கொள்கிறான், மூழ்கடிக்கப்பட்டாங்க. அவன் மூணு நாசமா போயிட்டான் வச்சுக்கோ. தப்பிச்சு வந்தாச்சா? வந்த பிறகு பாருங்க மூசாவுடைய ஆட்கள்லாம் தப்பிச்சு வந்துடுறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் எங்கேயோ போயிருக்கிறாங்க வெளியே. இவங்க என்ன செய்யறாங்க? முஸ்லிம்கள், மூசாவை பின்பற்றிய முஸ்லிம்கள் அங்க ஒரு பார்க்கலாம். அங்க சில, அதாவது காளை மாற்றின் கண்ட வணங்கி ஒரு மாதிரியா சிலையை செஞ்சு வணங்கக்கூடிய ஒரு குரூப்பை பாக்குறாங்க. யாரு? மூசாவை பின்பற்றிய முஸ்லிம்கள். மேஜிக்கால் தோர்த்து மூசா நபி செய்யக்கூடியதான் கரெக்ட் நம்பி ஈமானை ஸ்ட்ராங்காக பேசிய, கொல்லன்னா கொன்னுக்கடா என்று மறுமை வெற்றி தான் முக்கியம் சொன்னாங்களே அந்த சஹாபாக்கள், அதாவது மூசாவை பின்பற்றிய சஹாபா பெருமக்கள், அந்த நபியை பின்பற்ற சஹாபாக்கள் நண்பர்கள் அங்க ஒரு சாமி, ஒரு சிலையை பாக்குறாங்க. பார்த்துட்டே இருக்காங்க. காளை மாட்டின் கன்று, அதை வணங்குறத பாக்குறாங்க. பார்த்துக்கிட்டு இருந்த உடனே மூசா நபி வர்றாரு. வந்தவன என்ன கேட்டாங்க தெரியுமா? மனுஷன் புத்திய பாருங்க. மனுஷன் சில நேரங்கள்ல என்னதான் உயர்ந்த சிந்தனை வந்தாலும் அந்த புத்தி படாது கீழே போயிடும். இதுக்குத்தான் தூதரை வச்சு அல்லாஹ் சொல்லிட்டே இருப்பான். என்ன சொல்றாங்க? இஜஅல்லனா இலாஹன் கமாலஹும் ஆலிஹா. மூசாவே, இவர்களுக்கு இருக்கல ஒரு கடவுள், இது மாதிரி எங்களுக்கு அல்லாஹ் ஆக்கித்தான் ஒரு கடவுளை. அதாவது சும்மா அல்லாங்கிற அல்லாஹ் மாதிரி ஒரு பெரிய சிலையை தாங்க, ஒரு பயங்கரமான ஒன்று தர வேண்டியது. இதுதான் அல்லான்னு சொல்லு, பயங்கரமான மரம் மாதிரி பயங்கரமா செய், இதுதான் அல்லான்னு சொல்லு. இந்த இது எனக்கு வேண்டாம், இந்த சிலை வேண்டாம், இது போல அல்லாஹ் சிலையாத்தான். இஜஅல்லனா இலாஹன் கமாலஹும் ஆலிஹா. இவர்களுக்கு கடவுள் இருப்பது போல கண்ணால பார்க்க முடியுது இல்ல, சிலையா தெரியுது இல்ல, கபரா தெரியும். கபர் வச்சிருக்காங்க, நிக்கிற மாதிரி படுக்க போட்டு வச்சிருக்கானா இல்லையா, கண்ணுல தெரியுது இல்ல. ஏதாவது ஒரு கட்டடம் வேணுங்கிறது மனச புத்தி. அத மூசா நபி இடத்துல அந்த மக்கள் கேட்டார்கள்.
இஜஅல்லனா இலாஹன் கமாலஹும் ஆலிஹா, அவர்களுக்கு கடவுள் இருப்பது போல எங்களுக்கும் தா. இன்னக்கும் குன்னும் கௌமன் தஜ்ஹலூன், அட மடச்சாம்பிராணிகளா அப்படிங்கிறார் மூசா. மடப்பேரோட இருப்பீங்க போல இருக்க. என்னமா நம்ம தேச ஜாஹில்னா மடையன் அபுஜஹில்ங்கிறவங்க, மடமுக்கு அப்பன் அதான் அபுஜஹில். இன்னக்கும் குன்னும் கௌமன் தஜ்ஹலூன், சரியான முட்டா சாம்பிராணிகளா இருப்பீங்க போல இருக்க. நான் சில நினைக்காங்க மரியாதை இல்லாம, நான் சொல்லல, மூசா நபி சொன்னது. மடச்சாம்பிராணி, ஏடா இவ்வளவு பிரச்சனைகளை பார்த்தீங்க, தோத்தீங்க, அல்லாஹ்வோட வல்லமையை தெரிஞ்சீங்க, லைன்ல பிறந்த பார்த்தீங்க, ஃபிரௌன் குரூப் நாசமானதை கண்கூட பார்த்தீங்க, இதெல்லாம் பொய்யானதுன்னு உங்களுக்கு விளங்குது. விளங்கின பிறகு அல்லாஹ் புத்தி எங்க போகுவாரு? இன்னக்கும் கௌமன் தஜ்ஹலூன், மடச்சாம்பிராணிகள் இருப்பீங்க இருக்கேன்னு சொல்லி திருப்பி அவங்க செய்ய விடல தௌஹீதுகளுக்கு. இத மாதிரி கேட்கிறீங்களா என்று சஹாபா பெருமக்கள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நல்ல கவனிக்கணும். சஹாபா பெருமக்கள் என்ன சிலையா கேட்டாங்க? சஹாபா பெருமக்கள் என்ன கபரையா கேட்டாங்க? என்னது கேட்டாங்க? மரம். சிலையெல்லாம் கேட்கல, கடவுளை கேட்கல. மக்கத்து காவிர்களுக்கு மரம் இருப்பது போல எங்களுக்கு மரம் வேண்டும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மற்ற சிலைகள் இருப்பது போல எங்களுக்கு சிலை வேண்டும் என்று மூசா நபிட்ட என்ன கேட்டாங்களோ அது மாதிரி கேட்கறீங்க. ஏன்? நம்பிக்கை. உமா கதருல்லாஹ் ஹக்க கத்ரிஹி, அல்லாஹ்வை நம்புவது முக்கியம் கிடையாது, நம்புறதா முக்கியம். நம்பும் விதத்தில் நம்ப வேண்டும். அல்லாஹ்வை பயப்படும் விதத்தில் பயப்பட வேண்டும். அவனை ஏற்றுக்கொள்ளும் விதத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்பிக்கை என்பது அல்லாஹ்க்கு இருக்க சக்தி போல மரத்துக்கு இருக்குன்னு நினைச்சாலும் சரி, அல்லாஹ்க்கு இருக்கிற சக்தி, அல்லாஹ் நல்லது செய்வான் கெட்டது செய்வான், அவங்க மரத்துல இருந்து கிளம்பினா நல்லது நடக்கும் நினைக்கல. மரத்தை அல்லாஹ் ஆக்கிட்டான்னு அர்த்தம், கழுதை நீ கடவுளாக்கிட்டன்னு அர்த்தம், பூனையை கடவுளாக்கிட்டன்னு அர்த்தம், கபரை கடவுளாக்கிட்டன்னு நினைக்கிறான், கபர் கடவுள் நினைக்கிறான், அதை போய் முத்துறான். பூவுக்கு ஏதோ பறக்கத்து இருக்கிறான், அதுக்கு சக்தி இருக்குன்னு நினைக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நம்பிக்கையை உடைப்பதற்காகத்தான் பெருமானார் வந்தார்கள். அந்த தைரியத்தை நான் பேசுறேன். முஹித்தீன் அப்துல் காதிர் ஜிலானி மூத்தா போயிட்டார்ல, செத்து போயிட்டார்ல, அவர் என்ன எதுவும் செய்ய முடியாது. நோய் நீக்கும்படி யார்கிட்ட கேட்கிறான்? முஹித்தீனே என் கஷ்டத்தை போக்குங்கிறீங்களா? உடனே சொல்லுவான். நாம நோய் நீக்கும்படி முஹித்தீன் கேட்கறது கூடாது என்று சொன்னால் டாக்டர்கிட்ட போய் நோயை நீக்குன்னு சொல்றது இல்லையா? அப்படிமா நாளைக்கு வந்துட்டு அதையும் நான் சொல்லிடுறேன். அது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அலஹும் அர்ஜுலுன் யம்ஷூன பிஹா அம் லஹும் ஐதின் யப்திஷூன பிஹா அம் லஹும் ஐனுன் யுப்சிரூன பிஹா அம் லஹும் ஆதானி யஸ்மஊன பிஹா. நீங்கள் கூப்பிடுகிறீர்களே கஷ்டத்திற்கு மருந்து கேட்டு, துன்பத்தை நீக்கும்படி கூப்பிடுகிறீர்களே, அவர்களுக்கு நடக்கும் கால் இருக்குதா? பிடிக்கும் கை இருக்கா? ஏன் டாக்டர் போனா பிடிக்கிற கை இருக்குல்ல, பிடிச்சு பாக்கறா? முஹித்தீன் பார்த்தாரா? கேள்வி வேணுமா உங்களுக்கு? நடக்கிற கால் இருக்கணும், மனுஷனா இருக்கணும். அட ஒரு ஆள்கிட்ட உதவி தேடு, மனுஷன் கேள், நான் இருக்கேன், உங்கள்கிட்ட உதவி தேடலாம். உங்களை விட்டுட்டு நான் உதவி தேடுறேன் அல்லாட்ட கேட்கணும். செத்து போனவன்ட்ட கேட்காதங்க. செத்து போன ஆள்கிட்ட போய் கேட்க முடியுமா உதவி? அப்ப டாக்டர் கேட்கலையே. டாக்டர் கேட்கும் பொழுது அவர் ஊசியை போடுறாரு, நீ 100 ரூபாய் எடுத்து கொடுக்குற. முஹித்தீன் நோயின்னு போய் கேட்டிய, என்னைக்காவது கபூர்ல இருந்து ஊசி வெளியே வந்ததா சொல்லு. அதே டோலோபாடு மாத்திரையாவது வெளியே வெடிச்சிட்டு வந்து அவர் கை வெளியே வந்து 2 மாத்திரையை சாப்பிடு, ஒரு 50 ரூபாய் உள்ள வச்சாரா கபருக்குள்ள சொல்லு. நானே கேட்கிறேன், அல்ல அந்த ஸ்டைல் கேட்கிறான். பிடிக்கும் கை இருக்கா? நடக்கும் கால் இருக்கா? பார்க்கும் கண் இருக்கா? டாக்டர் போறீங்கள, அவர் மாட்டிக்கிட்டு இப்படிங்கிறாருல, என்னைக்கே கபரிஸ்தான் அப்படி வந்துச்சா வளைஞ்சுக்கிட்டு அப்படின்னு பொய் சொல்றான். இவன் நம்மள உங்களுக்கு மனிதனுக்கு மனிதன் கேட்கிற போல இல்ல. ஒரு டாக்டர் போய் உடம்பு சரியில்லைன்னு சொல்ற மாதிரி இவன் முஹித்தீன் என்ன செய்யல, கேட்கற. அல்லாட்ட கேட்கறான்ல, அது மாதிரி கேட்கறான். ஒரு டாக்டர் கேட்கும்போது இந்த டாக்டர் சரியில்லை, இன்னொரு டாக்டர் போயிருவான். அந்த டாக்டர் சரியில்லை, அவர்கிட்ட போயிருவான். சமயங்களில் டாக்டர் உடம்பு சரியில்லாம போயிடும், அவரை எடுத்து வந்து அடுத்த கொண்டே காட்டணும், ஆபரேஷன் பண்ணணும். அல்லாஹ் அப்படியா? 2 நாள் அல்லாட உடம்பு சரியில்லைன்னு சொல்ல, இன்னைக்கு அல்லாஹ் உடம்பு சரியில்லை, திருப்பி அல்லாஹ் கூட்டு வந்து வேற எதை காட்டுவியா? அல்லாஹ் நம்ம நோயை பார்க்குவான், அவனுக்கு நோய் வராது. முஹித்தீன் நோயை பார்க்குவாரு. அப்படி நம்புறியா? யார மாதிரி? எப்படி அல்லாஹ் வச்சுக்கிட்டு அல்லாஹ் உயிரோடு இருக்கிறான், மனித சக்திக்கு மீறி டாக்டர் எல்லாம் விட்டுப்படி அல்ல, பல டாக்டர் பாத்திர நோய் நீங்கிற, நீதானப்பா என்ன காப்பாத கையேந்திரிய, அது மாதிரி தான் கையேந்திரம். சும்மா சொல்றாங்க. எப்படி நாங்க வந்து டாக்டரை கூப்பிடுற மாதிரி
முஹித்தீனை கூப்பிட சிரிக்கலாம் மோதினாரு நம்ம பள்ளிவாசல் நம்ம எதுக்கு சொல்றாங்க அண்ணல் மசாஜித் இல்லா ஃபலா ததுவும் அல்லாஹ் அஹதா பள்ளிவாசல்கள் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது அதுல அல்லாஹோட நாங்க யாரையும் கூப்பிடாதீங்கன்னு சொன்னா பெருசா பேசுவாங்க பள்ளிவாசல் நம்ம அடுத்தால கூப்பிடக்கூடாதோ மோதினாரு நம்ம கூப்பிடக்கூடாதா அஜர்த்தின்னு கூப்பிடக்கூடாதா மோதினாரே அஜர்த்தி என்று கூப்பிடுவது போலதான் நீ பள்ளிவாசல் என்று முஹித்தீன் சொல்றியா இல்ல பொய் பள்ளிவாசல்ல மோதினார நீ கூப்பிடுன்னு சொன்னா அவர் நடந்து வருவாரு நடக்கும் கால் இருக்குன்னு என்ன தாண்டி வருவாரு ஃபேனை போடும் டீ வாங்கிட்டு வாம்ப ஒரு மாசம் முடிஞ்ச சம்பளம் தான் பாரு எண்ணி கொடுப்பேன் முஹித்தீன் கூப்பிட்டு என்னைக்காவது என்னத்தா அப்படி வந்தாரா ஒரு மாசம் நீ கூப்பிட்டு வந்தன இந்த சம்பளத்தை எங்கன்னு கேட்டாரா இல்ல நீ மோதினார கூப்பிடுற மாதிரி முஹித்தீன் கூப்பிடல போய் சொல்ற சும்மா சொல்றான் அப்படியே கூப்பிடுற நீ அப்ப என்ன அர்த்தம் யா அல்லாஹ்னு அல்லாஹ் கூப்பிடுற மாதிரி தான் கூப்பிடுறான் போய் மனிதன் கூப்பிடுவவரை கூப்பிடல மனிதனுக்கு மிஞ்சி படைத்தவனை கூப்பிடுவர்கள் நீ கூப்பிடுற இதுதான் அல்லாஹ் சொல்றான் இவர்களுக்கு நடக்கும் கால் இருக்கிறதா பிடிக்கும் கை இருக்கிறதா பார்க்கும் கண் இருக்கிறதா குளிதோர் சுரக்காக்கும் மக்கீதோனி பலாத்துந்துரும் நபியே சவால் விடு எப்படி சவால் விட சொல்றான் அல்லாஹ் மக்கத்து காவிரி இஸ்லாத்தை போச்சாலே ரசூல்லா அல்லாஹ்வை தவிர யாற்றையும் கையேந்தாத அல்லாஹ் தவிர யாற்றையும் மண்டிடாத அல்லாஹ் தவிர தலையை கீழே வைக்கான்னு சொன்னாங்க ரசூல்லா நீ யாரையெல்லாம் லாத்து உஸ்தான்னு சொல்லி பெருசா நினைச்சிட்டு இருந்தாங்க லாத்து பயங்கரமான கடவுள் உஸ்தா பயங்கரமான கடவுள் ஏன் இப்ராஹிம் நபியை கடவுளாக்கி வைத்திருந்தான் அவன் இப்ராஹிம் நபியை கடவுளாக்கிட்டான் சாதாரணமா வச்சிருந்தாங்க அவன் குடும்பம் கொஞ்ச நெஞ்சம் இல்லை இப்ராஹிம் நபியை இவன் எப்படி சொல்றான் பெரிய பெரிய அவுலியாக்கெல்லாம் மூழ்கு ஓதுனாங்க பெரிய பெரிய அந்த காலத்துல இருந்து வந்துட்டு இருக்குன்னாங்கல்ல நாங்க காலாகாலமா செஞ்சு வர்றோம் வஜதன அலைஹி ஆபானா எங்கள் மூதாதையர் காலத்துல செஞ்சுட்டு வர்றோம் அப்படி சொல்றான்ல அத மாதிரி மக்கத்து காவிர்கள் இப்ராஹிம் நபியினுடைய சிலையை எப்படி வச்சிருந்தான் தெரியுமா இப்ராஹிம் நபி சோசியம் பார்க்கிற மாதிரி சிலை வச்சிருந்தான் சும்மா கிடையாது சோசியம் இருக்கு எவன் ஒரு சோசியம் பார்த்து விட்டாரோ கபரபிமா முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த முகமதுக்கு இறங்கிய குர்ஆனை மறுத்து விட்டான்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவுக்கு குஃப்ர் அது காஃபிர் இப்ராஹிம் நபியை எப்படி சிலை வச்சிருந்தாங்க சும்மா வைக்கிறதே பயங்கர குற்றம் இப்ராஹிம் நபியை முஷ்ரிக்கா காட்டினான் இவன் எப்படி பெரிய பெரிய அவுலியாக்கள் மோது ஓனான்னு போய் சொல்றானோ பெரிய பெரிய செய்யமார்களை செஞ்சாங்கன்னு போய் அடிக்கல நல்லவர்கள் மீது ஒரு தப்பை சொன்னாதான் மக்கள்கிட்ட ஈடுபடும் அது மாதிரி அவன் நினைஞ்சாங்க இப்ராஹிம் நபிக்கு ஒரு சிலை அந்த சிலை எப்படி இருந்துச்சு சோசியம் பாக்குற மாதிரி ஒரு குச்சி இப்படி நின்றுட்டாரு இப்ராஹிம் நபி சோசியம் பாக்குற மாதிரி கையை பிடிச்சி இப்படி வச்சுட்டான் சிலை இப்ராஹிம் நபி எப்படி பேசினாலும் லேசப்பட்டாளா அவர் மாறமா காரமாக நம்மளால பேச முடியாது யா அபத்திலா தாபுதி ஷைத்தான் ஏண்டா ஷைத்தான போய் வணங்குறீங்க அப்படி கேட்டவர் இப்ராஹிம் நபி நம்மளா அப்படி கேட்கவே இல்லை கேட்க முடியுமாங்க தர்கா முன்னால போய் நின்றுட்டு ஏன்டா ஷைத்தான போய் வணங்குறீங்கன்னு கேளுங்க வைப்போம் கொன்னே விடுவான் அடிச்சு இப்ராஹிம் நபி ஏன் ஷைத்தானை வணங்குகிறீர்கள் இப்ராஹிம் நபி அத்தா என்ன சொன்னாரு இந்த மாதிரி சொன்ன உனக்கு கொன்னே விடுவோம் போடா உனக்கு நடந்திருக்கேன் லைலம் தன் தகில் அர்ஜுமன் கவஜுன்னி மலையா இது போல பிரச்சாரம் செய்தால் கல்லால் என்று உன்னை நான் கொல்லுவேன் என்றார் தந்தை நான் தானே உன்னை கல்லால் எறிஞ்சு கொள்ளுவேன் இப்ராஹிம் நபிட்ட ஏன் இதை போய் இந்த ஷைத்தானை செஞ்சுட்டு இருக்கிய இல்லடா இதை போய் செய்தாங்க எங்க அத்தாவுடைய காலத்துல இருந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு இப்ராஹிம் நபி பாப்பா சொன்னார் வஜதனா அலைஹி ஆபானா எங்கள் மூதாதையர்கள் செய்தோம் செஞ்சதை நாங்க செய்யறோம் நீ நேத்து வந்து சொல்றியோ அப்ப இப்ராஹிம் என்ன சொன்னாரு லகது குன்தும் அன்தும் ஆபாவுக்கும் ஃபீ ஸலாலின் முபீன் அப்படியானால் நீங்களும் ஒப்பமாறு முட்டா பையன் அர்த்தம் நான் உங்களை தான் முட்டா பையன் நினைச்சேன் ஒப்பமா அப்படி சொல்லியிருக்காரு நம்மள சொன்னா நம்ம வீட்டுல வந்து சொல்றோம் ஏட்டா மௌலுது ஓதிய நான் மட்டுமா வரேன் எங்க அத்தா இருக்காரு எங்க அத்தாவோட அப்படி சொல்லலாம் எத்தா உங்களை தான் லூசு நினைச்சா உங்க அப்பா லூசு தானு கேட்டா எவ்வளவு திமிரான கேட்பாங்க இப்ராஹிம் இப்படி பேசிருக்கிறாரு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சவால் விட சொல்றாங்க இப்ராஹிம் நபி போன்ற சிலைகளை நீங்க அழைச்சுக்கிடுங்களா எல்லாத்தையும் கூப்பிட்டு விட்டு எனக்கு எதிராக நீங்கள் சூழ்ச்சி செய்ய சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னா என்ன இப்ப நான் இருக்கேன் நாங்க ஜமாத் ரீதியா சவால் விடுறோம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹ்வை தவிர நீங்கள் யாரையெல்லாம் அழைக்கிறீர்களோ செத்தவங்களை சொல்றேன் உயிரோட இருக்கவங்க இல்ல நீங்க சவால் பாஷா அவுட் மூத்து யாரெல்லாம் மூத்து ஆயிட்டாங்களோ அவங்களை எல்லாம் நீ கூப்பிடு நான் சவால் விடுறேன் என்ன சவாலு எல்லா அவுலியாக்களையும் கூப்பிட்டு எனக்கு எதிராக என் பேர் அப்துல் ரஹ்மான் நான் இருக்கேன் நான் பேசிட்டு இருக்கேன் எனக்கு எதிராக அவர்கள் எது வேண்டுமானாலும் செய்யுங்கள் ஒரு மசரையும் பிடுங்க முடியாதுங்க
மசுருங்கிற அசிங்கம் ஒண்ணும் கிடையாது. மயிர்கூச்செறிதெல்லாம் சொல்ல தெரிஞ்சான் தமிழ்ல. மயிர் இலையில் உயிர் தப்பினான் சொல்லுவோம். சில இடங்கள்ல வந்து மயிர்னு சொன்னா போயிட்டு இருக்கும். முடியும் மயிர் ஒண்ணுதான். அதுக்கா போடா மயிலுங்கிற இடத்துல போடா முடி அப்படின்னு சொல்ல முடியாது. மயிர் அசிங்கம்லாம் கிடையாது, இடத்தை பொறுத்து இருக்கு. மயிர் கூச்செறிதல், மயிர் இலையில் உயிர் தப்பினான். ஒரு தாடி மசர கூட அசிக்கிறாரு. யாரால? எந்த அவுளியாவாலையும். அப்படின்னா நீ சவால் விடு, நீ பிரச்சனை பண்ணக்கூடாது. நாங்க மீட்டிங் போடுறோம்ல, நீ என்ன செஞ்சிருக்கணும்? யோக்கியனா அவுளியா பாத்துக்குவாருன்னு போ. அதே மாதிரி நீ அல்லாஹ் சொல்றியா? உங்க அல்லாஹ் என்ன எனக்கு எதா சாட்சி சூழ்ச்சி பார்க்கலாம் சொல்லு, நாசமா போய் இல்லையா பாரு இன்ஷா அல்லாஹ் சொல்ல தைரியம் வரக்கூடாது. ஒரு முஸ்லிமுக்கு தைரியம் வருமா? ஒரு முஸ்லிம் கொஞ்சம் ஈமான் உள்ளவங்க கூட அல்லாஹ் என்ன என்ன வேண்டுமோ செய்து கொள்ளட்டும் சொல்ல முடியுமாங்க? நான் சொல்றேன், முஹீதீன்ல இருந்து இறந்து விட்ட எந்த அவுலியாக்களா இருக்கட்டும், என்னை எது வேண்டுமோ செய்து கொள்ளட்டும், ஒரு இலையை கூட அசைக்க இயலாது. ஒரு மரத்திலிருந்து இலை உதிர்வதாக இருந்தாலும் அல்லாஹ் சொல்லாமல் இல்லை, அவனுக்கு தெரியாமல் இல்லைங்கிற அல்லாஹ். எல்லாம் அல்லாஹ். அதான் நம்பிக்கை அப்படி வைக்கணும். நம்பிக்கை அப்படி அல்லாஹ் வைத்தாதான் மறுமையில வெற்றி அடைய முடியுமே தவிர, நம்பிக்கையை மரத்தின் மீதும் கட்டையின் மீதும் கபரின் மீதும் குச்சியின் மீதும் கழுத மீதும் பூனை மீதும் யானை மீதும் யானை கொடியின் மீது வைத்தால் படு தோல்விதான் என்பதை கவனத்தில் கொண்டு முழுக்க முழுக்க மறுமையில் வெற்றி வேண்டுமா? நபியை பின்பற்றுவதை தவிர வழியே கிடையாது. யௌம யாழ்லு ஸாலிமு அலா யதைஹி யக்கூலு யா லைத்தனி இத்தகது மஅர் ரசூலி சபீலா. அல்லாஹ் சொல்றான், தன்னுடைய கரத்தை தான் கடிப்பான். அது ஒரு அவல நிலை. தன் கையை தான் நரநரை என்று கடித்து சொல்வான், இத்தகது மஅர் ரசூலி சபீலா. ஐயோ, நபி வழி நடக்காமல் போய்விட்டேனே, நபி வழியுடன் நான் என்னை இணைத்திருக்க வேண்டும். வேற என்ன சொல்ல மாட்டான். முஹீதீன் வழி நடக்கா இப்படியே சொல்லுவ, நீ சாபிமாம் சொல்ல இப்படியே சொல்லுவ. நபி வழி நடக்கவில்லையே, கண்டவன் சொல்ல கேட்டன. அதற்கு ஆலிம் ஏன் சொல்ல கேட்காத, ஏன் சொல்ல கேட்க? நான் சொன்னது குர்ஆன்ல இருந்தா கேளு, எவன் சொன்னது குர்ஆன்ல இருந்தாலும் கேளு. நான் என்ன, யாரு சொன்னது குர்ஆன்ல இருக்கு கேளு. அல்லாஹ் தஆலா யாரு என்ன ஏன பாப்பான். ஃபிரௌனுடைய மனைவிக்கு மறுமையில வெற்றி கிடைக்குதுங்க, லூத் நபியுடைய மனைவிக்கு மறுமையில தோல்விய நான் கேட்கிறேன். அல்லாஹ் சொல்றான், கீழ அதுகுலன் நாரி மஅத்தாகலின். லூத் அலைஹிஸ்ஸலாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு நபிமார், அந்த ரெண்டு நபிமார்களின் மனைவிமார்களுக்கு போங்கடி நரகத்திற்கு என்று சொல்லப்பட்டு விட்டது. கடுமையான வார்த்தை. நரகத்துக்கு போகும்போது மரியாதை சொல்ல நினைச்சிட்டு இருக்கீங்களோ? இவன் அப்படி நினைச்சிட்டு இருக்கான். போங்கம்மா நரகத்துக்கு, அப்படியே போங்கடி. கீழ அதுகுலன் நாரி மஅத்தாகலின், போங்கடி நரகத்திற்கு என்று சொல்லப்பட்டு விட்டது. யாருக்கு? நபியின் பொண்டாட்டிக்கு, நூஹ் நபியினுடைய பொண்டாட்டிக்கு, லூத் நபியினுடைய பொண்டாட்டிக்கு. ஏன் நபி சொல்ல கேட்கல? ஏன் நரகம், ஏன் தோல்வி? நபி சொல்ல கேட்கல. ஃபிரௌனுடைய மனைவி போமா சொர்க்கத்துக்கு கண்டாலும் ரப்பி பிலி இன்தக பைத்தன் ஃபில் ஜன்னா வனஜினி மின் ஃபிரௌன வஅமலிஹி வனஜினி மினல் கௌமில் ஸாலிமின். யா அல்லாஹ், உன்னிடத்தில் எனக்கு ஒரு சொர்க்கத்தில் வீட்டை கட்டித்தாயா அல்லாஹ் என்று அந்த பெண்மணி கேட்டாள். அதுபோல நீங்கள் எல்லாம் கேளுங்க. நம்மள கேட்டது கரெக்ட். அந்த பொம்பளைக்கு சொர்க்கம். யாருக்கு? ஒன்னா நம்பர் அயோக்கியன் ஃபிரௌன், அவனுடைய மனைவிக்கு சொர்க்கம் வெற்றி. ஒன்னா நம்பர் நல்லவர் நபி, அவருடைய மனைவிக்கு நரகம். ஏன் தோல்வி? ஏன்? நபி வழி, தூதர் வழி, குர்ஆன் வழி, இறை தூதர்களுடைய வழி. இதுதான் மேட்டர் தான். வேற மத்தாள் வழியெல்லாம் கிடையவே கிடையாது. நபியின் மனைவியாக இருந்தாலும் நபி சொல்லை கேட்காட்ட தோல்வி. ஒரு அயோக்கியனுக்கு நீங்கள் மனைவியாக இருந்தாலும் நபி சொல்லை கேட்டால் வெற்றி. அதற்கு சாம்பிள் அல்லாஹ் குர்ஆன்ல ஃபிரௌனுடைய மனைவியை சொல்றான், லூத் நபி மனைவியை சொல்றான். இதுதான் சுருக்கம். சுருக்கமாக சொல்லி முடிச்சேன். இதான் மேட்டர் என்பதை கவனத்தில் கொண்டு நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய நேசம் நம்மை சேரணும், நம்ம நேசம் அல்லாஹ்வோட போய் சேரணும். இதற்கு ஒரே வழி நபி வழியை தவிர வேறு வழி இல்லை என்பதை சொல்லி, இந்த வழி அல்லாஹ் எல்லா முஸ்லிம்களுக்கும் எல்லா மக்களுக்கும் நபி வழி நடக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை, ஒரு சிந்தனை அல்லாஹ் தந்தருள்வானாக என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்